ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே 2020 உடைய ஃபுல் மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி வந்து ஏப்ரல் வரைக்கும் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இப்போ மே வந்து மேக்ஸிமம் ஒரு 2 வீடியோஸ்க்குள்ளே கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுறோம். கிட்டத்தட்ட 180 பேஜ் இருக்குது. பட் 180 பேஜ்லாம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக எதுவும் கிடையாது. எது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓல்டு ஸ்கீம் இதெல்லாம் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா திருப்பி கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அது எல்லாமே நம்ம ஏற்கனவே இதுக்கு முன்னாடி நியூஸ் மந்த்லி நியூஸ் இதில் வந்து பார்த்தாச்சு. ஸோ இப்போ இந்த இதில் வந்து என்னென்னா எது வந்து இது வரைக்கும் நம்ம பார்க்கலையோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துப்போம். ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 180 பேஜ்னால் இதில் கம்மியாக தான் இருக்கும், ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஓகேங்களா? படிக்க வேண்டியது ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இப்போ மே மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஸோ இதில் நிறையா வந்து உங்களுக்கு ஹைலைட் பண்ணியிருப்பேன், கொஞ்சம் இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ்லாம். ஸோ அதெல்லாம் வேணும் அப்படின்னா நான் குரூப்பில் வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா? நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி அதை படிக்கலாம். இல்லை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து படிக்கிறதா இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ கீழே டெலகிராம் லிங்க் இருக்குது, கொடுத்துருக்குறோம். ஓகேங்களா? அந்த டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த லிங்க் ஒர்க் ஆகலாட்டி என்னோடய ஃபோன் நம்பரும் கொடுத்துருக்குறேன். ஸோ அதுக்கு நீங்கள் டெலகிராமில் மெசேஜ் அனுப்புங்க, குரூப்பில் ஆட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு போக ஆரம்பிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா ரவீந்திரநாத் தாகூர்லேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ரவீந்திரநாத் தாகூரை நம்ம எப்படி கூப்பிடுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருதேவ் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இஸ் பாப்புலர்லி நோன் அஸ் குருதேவ். நான் இங்கே என்னென்ன பாயிண்ட் சொல்கிறேனோ அந்த பாயிண்ட் மட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அது மட்டும் போதுமான விஷயம். ரொம்ப உட்காந்து ரொம்ப டீப்பெல்லாம் படிக்கணும்னு அவசியம் இல்லை. எதுக்கு வந்து இவரோட இதை எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவருடைய 159th பர்த் ஆனிவர்சரி வந்து இப்போ கொண்டாடப்பட்டிருக்கு லேட்டஸ்ட்டாக 7th May 2020. ஸோ அதனால் அந்த நியூஸ் எடுத்திருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ தாகூர் அப்படின்றவர் பார்த்திங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் அவருக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமான நாலேஜ் டிஃப்ரெண்ட் ஃபீல்டில். ஓகேங்களா? போயட்ரி, பிளே ரைட்டர், ஃபிலாசபர், ஆஸ்தடிசியன். ஓகேங்களா? லைக் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெயிண்டர், இந்த மாதிரி கோரியோகிராஃபர் எல்லாமே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் முக்கியமாக வந்தோன்னா அவர் அதிகமாக பண்ணியிருப்பார். ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா இவர் 16 வயசுலேருந்து ஓகேங்களா 8 years old அண்ட் 16 years old இதுலேருந்து வரைக்கும் என்ன ஆண்டிருக்கான்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து நிறைய போயம்ஸ் எழுதியிருக்காரு. இந்த நேம் அது பென் நேமில் வந்து பனுஷிம்மா அப்படின்ற ஒரு பென் நேம்னா இந்த புனைப்பெயரில் எழுதியிருக்காரு. ஓகேங்களா? இவர் வேர்ல்டு பார்லிமெண்ட் ஃபார் ரிலீஜியன், அதாவது நம்ம இவர் விவேகானந்தர் அவர்கள் பேசியிருப்பாங்க பார்த்தீங்களா? ஸோ அதே வேர்ல்டு பார்லிமெண்ட் ஃபார் ரிலீஜியனில் இவர் வந்தன்னா 1929 அண்ட் 1937 இவர் பேசியிருக்கிறாரு. ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா அண்ட் பங்களாதேஷோட நேஷனல் ஆந்தம் வந்து இவருடைய பாடல்களில் இருந்து தான் எடுக்கப்பட்டது. அண்ட் இவர் 2000க்கு மேலே வந்து பெயிண்டிங்ஸ் நிறையா எழுதியிருக்காரு. பட் இது வரைக்கும் ஒரு பெயிண்டிங்ஸ் கூட இவர் நேமே கொடுத்தது கிடையாது. ஓகேங்களா? ஸோ இவருடைய இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் ஆர்ட்டையும் வந்து என்னன்னா உள்ளே எடுத்துகிட்டு வர்றது, அதேமாதிரி ப்ரிமிட்டிவ் ஆர்ட் ஆஃப் ஏன்ஷியன் கல்ச்சர் அதையும் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளே எடுத்துகிட்டு வர்றது. ஸோ இது இவருடைய முக்கியமான இது. 1913 பார்த்தீங்க அப்படின்னா இவர் ஃபஸ்ட்டு நோபல் ப்ரைஸ் வாங்குறாரு. ஓகேங்களா? ஃபஸ்ட் இந்தியன் டு கெட் அ நோபல் ப்ரைஸ் ஃபார் ஹிஸ் நாவல் கீதாஞ்சலி. ஓகேங்களா? கீதாஞ்சலி அப்படின்ற நாவலுக்கு லிட்ரேச்சரில் இவர் நோபல் ப்ரைஸ் வாங்குறாரு. அண்ட் இவர் என்னென்னா ஒரு சுதந்திர போராட்டத்தில் கலந்துக்கிட்ட ஒரு முக்கியமான தலைவர்னே சொல்லலாம். பட் என்னென்னா இவருக்கு காந்தி வந்து அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது இவருக்கு. ஓகேங்களா? ஸோ நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட் அண்ட் காந்தியோட மூவ்மெண்ட்ஸில் வந்து அந்த அளவுக்கு இவர் இன்வால்மெண்ட் காட்டலை. இவருக்கு வந்து பிரிட்டிஷ் ரூல் அப்படின்றது இட்ஸ் எ சிக்னஸ், இது வந்து இருக்கக்கூடாது அப்படின்றது தான். ஓகேங்களா? ஸோ இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீரோட்ஸ் சம்திங் இவர் பார்த்தீங்கன்னா சாங்ஸ் எழுதியிருக்காரு. பங்களார் ஜோட் அப்படின்னு சொல்லிட்டு இது எழுதியிருக்காரு. அது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் பெங்கால் பார்ட்டிஷன் 1905க்கு அடுத்து இந்த பாட்டை எழுதியிருப்பார். இதுக்கடுத்து அமர் சோனார் பங்களா அப்படின்ற பாட்டை எழுதியிருப்பார். இதுதான் வந்துன்னா பங்களாதேஷோட முக்கியமான லைக் அவங்களுடைய நேஷனல் ஆந்தம். ஓகேங்களா? அதுலேருந்து தான் வரும். இதுக்கடுத்து இவர் ராக்கி கட்டுற உற்சவ் நடத்தியிருக்காரு. ஸோ இது வந்து ஹிந்து முஸ்லீமோட ஒற்றுமையை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காண்டி. அண்ட் உங்களுக்கு 1919 உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமிர்தசரஸில் மிகப்பெரிய மசாக்ரே நடக்கும். ஓகேங்களா? ஜாலியன் வாலாபாக் படுகொலை, அந்த படுகொலையை கண்டிச்சு 1915 லார்ட் ஹேடிங்கே அப்படின்றவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு நைட்ஹுட் அப்படின்ற ஒரு பட்டத்தை கொடுத்துருப்பாரு. அந்த பட்டத்தை திருப்பி கொடுத்துருவார் 1919. ஓகேங்களா? ஸோ இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவருடைய இதில் வந்து நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் வெஸ்டர்ன் கல்ச்சர் as well as பெஸ்ட் இந்தியன் கல்ச்சர் ரெண்டையுமே வந்து மிக்ஸ் பண்ணி இது பண்ணுறவர் தான். ஸோ ஆன்டி கலோனியலிசம் வந்து அதிகமாக வந்து அவருடைய பெயிண்டிங்ஸ் எல்லாத்துலேயுமே கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் இவரை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். நெக்ஸ்ட்டு மகாராணா பிரதாப், இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகேங்களா? இவர் ஒரு ராஜ்புட் கிங் ஆஃப் மேவார். ஓகேங்களா? ஸோ அது தேவை கிடையாது. ஓகேங்களா? இவர் வந்து பேட்டில் ஆஃப் கால்டிஹட்டி அப்படின்ற ஒரு பாட்டில் 1516 ஓகேங்களா அக்பருக்கும் மகாராணாவுக்கு இடையில நடந்திருக்கும். ஸோ அதில் வந்து இவர் வந்து இருந்திருப்பார். அவ்வளோதான். இதுக்கு மேலே எதுவும் படிக்காதீங்க. மகாராணா பிரதாப் அப்படின்றத கேட்க மாட்டாங்க. அடுத்து ரொம்ப இம்பார்ட்டனுங்க, இதை பற்றி கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொனார்க் சன் டெம்பிள். ஸோ கொனார்க் சன் டெம்பிள் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
இப்போ மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ ரெனியூவபிள் எனர்ஜி சில சன் டெம்பிளுக்கான சோலரைசேஷன் ஓகேங்களா, சோலார்லேருந்து பவர் எடுக்கிற மாதிரியான விஷயங்களை அந்த சன் டெம்பிள் பக்கத்தில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த இதுக்காண்டி தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த நியூஸ் வந்து வந்திருக்குது ஓகேங்களா. ஸோ இதில் சன் டெம்பிளை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். ஸோ சன் டெம்பிள் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன் காடுக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய தேர் மாதிரி இருக்கும். நீங்கள் அதை போய் படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பிக்சர் இமேஜில் கூகுள் இமேஜில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு தேர் வடிவில் தான் அந்த கோயிலே இருக்கும். அது எதுக்காண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன் காடுக்காண்டி கொடுக்கப்பட்டது. 12 பேர்ஸ் ஓகேங்களா, 12 பேர் வந்து என்ன வீல்ஸ் இருக்கும், 7 ஹார்சஸ் வந்து முன்னாடி இருக்கும். சரி, இதை கட்டினவர் யார் அப்படின்னா கிங் நரசிம்மதேவ் I அப்படின்றவர் கங்கா டைனாசிட்டியை சேர்ந்தவர். இது வந்து யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டில் 1984 இதை வச்சிருக்கிறாங்க. சரி, இது எந்த வகையான ஆர்கிடெக்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளண்ட் ஆஃப் கலிங்கா ஆர்கிடெக்சர் ஹெரிட்டேஜ் அண்ட் எக்ஸோட்டிக் பீச் ஓகேங்களா அண்ட் சாலியன் நேச்சுரல் பியூட்டி எல்லாமே இருக்கும். அதாவது செக்ஷுவல் ரிலேட்டடும் இதில் இருக்கும் ஓகேங்களா, கலிங்கா ஆர்கிடெக்சர் ரிலேட்டடும் இதில் இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இது இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் ஒரு ஆக்ட் இருக்குது இந்த மானுமெண்ட் எல்லாம் பாதுகாக்கிறதுக்கு. அதை வந்து அமசார் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அமசார் ஆக்ட் கீழேயும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் டெம்பிளை வந்து பாதுகாக்கிறாங்க ஓகேங்களா. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டன் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒடிசாவில் சில ஏரியாஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணி கோல்டன் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். அதில் 3வது கோல்டன் ட்ரையாங்கிள் அப்படின்னா எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இதுதான் கொனார்க் சன் டெம்பிள். சரி, இன்னும் 2 பாயிண்ட் எல்லாம் எங்கே கனெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று புவனேஸ்வர், இன்னொன்று ஜெகநாத் பூரி டெம்பிள், இன்னொன்று சன் டெம்பிள் ஓகேங்களா. இந்த 3ஐயும் கனெக்ட் பண்ணுறது அப்படின்றது தான் உங்களுக்கு என்ன அப்படின்னா ஒடிசாவோட கோல்டன் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஒடிசாவோட கோல்டன் ட்ரையாங்கிளில் இந்த சன் டெம்பிளுக்கு இன்னொரு பேர் என்ன பிளாக் பக்கோடா அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஜெகநாத் பூரி டெம்பிளுக்கு உங்களுக்கு ஒயிட் பக்கோடா அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. ஸோ இதில் முக்கியமாக ஒரு பெரிய விழா நடக்கும். அதுக்கு பேர் சந்திரபாக் மேளா அப்படின்னு சொல்லிட்டு எவ்ரி இயர் நடக்கும். இதுக்கடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராம் கிங்கர் பாய்ஜ், இதுவும் தேவையில்லாத ஒன்று ஓகேங்களா. ஸோ அதை பற்றி தெளிவாக கேட்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. இவர் வந்து ஸ்கல்ப்டர், பெயிண்டர், கிராஃபிக் ஆர்டிஸ்ட், அவ்வளோதான். இதுக்கு மேலே நீங்கள் அவரை பற்றி படிக்கணும்னு அவசியம் இல்லை. பிகாஸ் இவர் பிறந்தது 1906 ஓகேங்களா. ஸோ 1980 வரைக்கும் இருந்திருக்காரு. ஸோ அதனால் இவரை பற்றின விஷயம் வந்து அதிகமாக தேவையில்லை ஓகேங்களா. ஸோ ரொம்ப டீப்பாக போய் மனப்பாடம் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க ஓகேங்களா. ஸோ இவர் வந்து லலித் கலா அகாடமியில் வந்து ஃபெல்லோவாக இருந்தவர் ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து இதெல்லாம் உட்காந்து மனப்பாடம் பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டாம். நெக்ஸ்ட் புரந்தரா தாஸ் அப்படின்னு சொல்கிறவர். இந்த புரந்தரா தாஸ் அப்படின்றவர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கர்நாடிக் மியூசிக், அதாவது கர்நாடிக் மியூசிக்கில் ஒரு முக்கியமான ஆள் வந்து இந்த புரந்தரா தாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுக்கு இந்த நியூஸ் வந்திருக்கு அப்படின்னா இவருடைய பிறப்பு எந்த இடத்துல இவர் பிறந்தார் அப்படின்ற ஒரு பிரச்சனை தான் ஓகேங்களா. ஸோ அதுதான் வந்து என்னென்னா இப்போ அந்த பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஏன்னா இவருடைய இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இடத்துல சொல்கிறாங்க ஓகேங்களா. அதாவது என்னென்னா லைக் இப்போ கர்நாடகாலே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா பிளேசஸில் சொல்கிறாங்க இவர் இங்கே பிறந்தார் அங்கே பிறந்தார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வந்து என்னென்னா இவருடைய பிறந்த இடம் அப்படின்றது மிகப்பெரிய லெவலில் தெரியல ஓகேங்களா. ஸோ இவரை பற்றின விஷயங்கள் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இவரோட இன்னொரு பேர் வந்து ஹரிதாசா அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் லார்டு கிருஷ்ணாவோட டிஓடி ஓகேங்களா. ஏன் இவரை படிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து இந்த பக்தி மூமெண்ட்டில் இவரும் ஒன் ஆஃப் த மெம்பர். அதனால் வந்து பக்தி மூமெண்ட்டை படிச்சுக்கிறதுனால ஸோ இவரையும் நம்ம படிச்சுக்குவோம். ஸோ இவர் வந்து என்னென்னா மியூசிக்கல் ஸ்ட்ரீம்ஸில் கொஞ்சம் இதானவர். அண்ட் நேம்லி ட்ரெவிடியன் அண்ட் ஆரியன் மியூசிக்ஸில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் கொஞ்சம் கை தேர்ந்தவர் ஓகேங்களா. ட்ரெவிடியன் அண்ட் ஆரியன். ஸோ இந்த ட்ரெவிடியன் அண்ட் ஆரியன் இந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி தான் இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கர்நாடிக் மியூசிக்னு இப்போ சொல்கிறாங்கல்ல அதை கொண்டு வந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த புரந்தரா தாசா அப்படின்றவர் தான் ஓகேங்களா. ஸோ புரந்தரா தாசா அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு ஹரிதாசா ட்ரெடிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா இவர் எந்த இதில் பிறந்திருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மெர்ச்சன்ட் ஃபேமிலியில் வந்து என்ன இவர் முக்கியமான இதாக பிறந்திருப்பார் ஓகேங்களா. ஸோ இவர் நிறையா வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காரு மியூசிக்கு ஓகேங்களா. ஸோ அதில் முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீதாஸ், அதாவது சிம்பிள் சாங் ஃபார் நோவே ஸ்டூடெண்ட்ஸ்க்காண்டி என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீதாஸை வந்து என்ன சிம்பிளாக கம்போஸ் பண்ணியிருப்பார். இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாச சஹித்யா அஸ் அ பக்தி மூமெண்ட் வோக்கலிஸ்ட் ஓகேங்களா. இவர் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பக்தி மூமெண்ட்டோட முக்கியமான வோக்கலிஸ்ட் அப்படின்னா இந்த புரந்தரா தாஸ் அப்படின்றவர் தான் ஓகேங்களா. அண்ட் இவர் வந்து சோஷியல் ரிஃபார்மர் கூட. ஏன்னா இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சொசைட்டியில் இருக்கிற பேக்வேர்ட்னஸ் இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகெயின்ஸ்ட் பேசுவார். அண்ட் சாங்கில் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை எடுத்துகிட்டு போவார் ஓகேங்களா. ஸோ இவர் என்ன சொல்வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கடவுளை கும்பிடுறீங்க அப்படின்னா கம்ப்ளீட் செல்ஃப் சரண்டர் ஓகேங்களா. அன்அடல்டேட்டட் லவ்
அன்அடல்ட்ரேட்டட் அப்படின்னா எந்தவித இம்ப்யூரிட்டியும் கலக்காத ஒரு லவ் டுவர்ட்ஸ் லார்டு கிருஷ்ணா. ஓகேங்களா, லார்டு கிருஷ்ணா மேலே இருக்கணும் அப்படின்னு சொல்லி. கிருஷ்ணா அப்படின்றது வைஷ்ணவிசம். ஸோ அப்போ இவர் யாரை சேர்ந்தவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்தி மூமெண்ட்டில் வைஷ்ணவேட் மூமெண்ட்டை சேர்ந்தவர். ஓகேங்களா, ஸோ இவர் காஸ்டிசம்க்கு அகெயின்ஸ்டாலாம் இருந்திருக்காரு, இன்இக்வாலிட்டியை வந்து அகெயின்ஸ்டாக பேசியிருக்காரு, அன்டச்சபிலிட்டிக்கு அகெயின்ஸ்டாலாம் இவர் பேசியிருக்கார். ஓகேங்களா, புரந்தர தாசா. நெக்ஸ்ட்டு கோபாலகிருஷ்ண கோகலே. கோபாலகிருஷ்ண கோகலே அப்படின்றது ஒரு மிகப்பெரிய லெவலில் இருக்கிற நம்மளுடைய பொலிட்டிக்கல் மென்டார்னே சொல்லலாம். இவர் யாரோட பொலிட்டிக்கல் மென்டாராகவும் இருந்திருக்காருன்னா காந்தியோட பொலிட்டிக்கல் மென்டாராகவும் இவர் இருந்திருக்காரு. ஸோ இவர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட செல்ஃப் ரூல் அண்ட் சோஷியல் ரிஃபார்மை பற்றி அதிகமாக பேசினவர். அண்ட் இவரும் மாடரேட், ஓகேங்களா, நம்ம சொல்லியிருப்போம் மாடரேட், எக்ஸ்ட்ரீமிஸ்ட், ரெவல்யூஷனிஸ்ட், இதுதான் 3 வகையான டைப். ஓகேங்களா, நம்மளுடைய சுதந்திர போராட்டத்தில் இருந்தவங்கல்ல, இதில் மாடரேட்டில் இவர் ஒரு முக்கியமான ஃபேக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இவர் இம்பீரியல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். இம்பீரியல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அதாவது வைஸ்ராயோட இதில், ஓகேங்களா, வைஸ்ராய் அவருக்குன்னே ஒரு லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் வச்சுருப்பார். அதில் இவர் மெம்பராக இருந்திருக்கார். ஓகேங்களா, இவர் வந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்டிகல்ஸ் எழுதியிருப்பார். அதில் பால கங்காதர திலக், ஓகேங்களா, கங்காதர திலக் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாராட்டா அப்படின்னு ஒரு இங்கிலீஷ் இது வந்து நடத்திக்கிட்டு இருப்பார். அதில் இவர் ஆர்டிகல்ஸ்லாம் எழுதியிருக்காரு. அண்ட் இவர் வந்து டெக்கான் எஜுகேஷன் சொசைட்டியோட செக்ரட்டரியாகவும் இருந்திருக்கார். அண்ட் பாம்பே ப்ராவின்ஷியல் கான்ஃபரன்ஸ் 1893 இவர் வந்து ஒரு செனட் மெம்பராகவும் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் இருந்திருக்காரு. அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் கிடையாது. ஓகேங்களா, ஸோ இவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயர்லாந்துக்கு விசிட் பண்ணியிருப்பார். அண்ட் அயர்லாந்து நேஷனலிஸ்ட் ஆல்ஃப்ரெட் வெப் அவரோட சேர்ந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது பண்ணியிருப்பார். ஸோ இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் பிரசிடெண்ட்டாக 1894 இவர் இருந்திருப்பார். ஓகேங்களா, ஸோ இதுக்கடுத்து பூனே முனிசிபாலிட்டியில் மெம்பர், இதெல்லாம் வந்துன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் கிடையாது. ஓகேங்களா, ஸோ 1905 இதுதான் ரொம்ப முக்கியம். 1905 இவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்வன்ட்ஸ் ஆஃப் இந்தியா சொசைட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கிரியேட் பண்ணியிருப்பார். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் இதுக்கு வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு செல்ஃப்லெஸ் ஒர்க்கர்ஸை வந்து கிரியேட் பண்ணுறதுக்காண்டி இவர் பண்ணியிருப்பார். ஓகேங்களா, ஸோ இவர் வந்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியன் நேஷனல் காங்கிரஸாக இருக்கும்போதும் இந்த இது நடந்திருக்கும். ஏன்னா கோபாலகிருஷ்ண கோகலே வந்து 1905 ஓகேங்களா 1905 அவர் தான் வந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதாக இருந்திருப்பார், பிரசிடெண்ட்டாக இருந்திருப்பார். ஓகேங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. 1906 தாதாபாய் நவ்ரோஜி இருந்திருப்பார். 1907 ராஷ் பிகாரி போஸ் அப்படின்றவர், ராஷ் பிகாரி கோஸ் அப்படின்றவர் இருந்திருப்பார், கோஷ் அப்படின்றவர் இருந்திருப்பார். ஓகேங்களா, அண்ட் ஹி வாஸ் இன்ஸ்ட்ருமெண்டல் இன் த ஃபார்மேஷன் ஆஃப் மிண்டோ மார்லி ரிஃபார்ம்ஸ். ஓகேங்களா, ஸோ மிண்டோ மார்லி ரிஃபார்ம்ஸ் வந்து நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1905 பெங்கால் பார்ட்டிஷனுக்கு அடுத்து 1909 கொஞ்சம் அதாவது மாடரேட்ஸை வந்து சமாளிக்கிறதுக்காண்டியும் அதே மாதிரி நிறையா குரூப்ஸை வந்து கட்டுப்படுத்துறதுக்காண்டி முஸ்லீமுக்கு வந்து ஏதாவது கொஞ்சம் கொடுக்கணும் அப்படின்றதுக்காண்டி 1909 மிண்டோ மார்லி ரிஃபார்ம்ஸ் அப்படின்றது ஒன்று வரும். இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு தான் வந்து இவரை தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா முகமது அலி ஜின்னா ஆஸ் வெல் அஸ் மகாத்மா காந்தி 2 பேருமே மென்டாராக வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அதாவது பொலிட்டிக்கல் குருனே நம்ம இவர் காந்தி தாத்தா புக் எழுதியிருப்பார். ஓகேங்களா, இவரை பற்றி. ஓகேங்களா, ஸோ அது ரொம்ப முக்கியமான இது. அண்ட் வீர் சவார்கர். ஸோ வீர் சவார்கர் அப்படின்னாலே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு ரெவல்யூஷனிஸ்ட். ஓகேங்களா, நம்ம வீர் சவார்கர் அப்படின்றவர் ரெவல்யூஷனிஸ்ட். ஓகேங்களா, ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் என்னென்னா இவர் மேலே நிறைய ப்ராபகண்டா இப்போ போய்கிட்டு இருக்கு. இவர் வந்து ஒரு ஹிந்து கொஞ்சம் இதில் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவர் வீர் சவார்கர் அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா முக்கியமாக பிரசிடென்ட் ஆஃப் ஹிந்து மகாசபா. ஓகேங்களா, 1937 1943 வரைக்கும் ஹிந்து மகாசபாவுக்கு வந்து என்னென்னா பிரசிடெண்டாக இருந்தவர். பட் நீங்கள் அந்த நேரத்தில் போயிட்டு நீங்கள் மாடர்ன் ஹிஸ்ட்ரி படிச்சிங்கன்னா தெரியும் ஹிந்து மகாசபா எப்போவுமே வந்து யாருக்கு வந்து சப்போர்ட்டாக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க. ஸோ அது உங்கள் ஹிஸ்ட்ரி புக்கிலே இருக்கும். ஸோ அப்போ ஆங்கிலேயருக்கு சப்போர்ட்டாக இருக்கிறாங்கன்னா இவர் தான் அந்த நேரத்தில் பிரசிடெண்ட்டாக இருந்தவர். ஸோ அதனால் இவர் மேலே வந்து என்னென்னா நிறைய வந்து இது இருக்குது. ஓகேங்களா, ஸோ இவர் வந்து என்னென்னா ஒரு அபினவ் பாரத் சொசைட்டி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெவல்யூஷனரி சொசைட்டியவே வந்து கிரியேட் பண்ணுவார். இந்த அபினவ் பாரத் சொசைட்டி மூலமாக நிறைய டொக்காய்டிஸ் ஓகேங்களா இதெல்லாம் பண்ணுவார் இவர். ஸோ இது தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திலக் வந்து என்னென்னா ஸ்வராஜ் பார்ட்டின்னு ஒன்று ஓப்பன் பண்ணுவார். ஸோ அதுலேயும் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் மெம்பராக இருப்பார். அதுக்கடுத்து இவர் ஃப்ரீ இந்தியா சொசைட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொசைட்டியும் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெடி பண்ணுவார். ஓகேங்களா, இதுக்கடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்தியாவை வந்து பிரிட்டிஷ்லேருந்து வெளியே தூக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஆர்ம்ஸ் டு ஃப்ரீ இந்தியா, அதாவது நீங்கள் என்ன பண்ணணும் யூஸ் ஆஃப் ஆர்ம்ஸை யூஸ் பண்ணணும் அப்படின்றத இவர் சொல்லியிருப்பார். ஓகேங்களா,
ஸோ இவர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் சில புக்ஸ் எல்லாம் எழுதியிருக்காரு. அந்த புக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1857 இருக்குது பார்த்தீங்களா, சிப்பாய் முட்டினி. இந்த சிப்பாய் முட்டினியை பற்றி இவர் புக் எழுதியிருப்பார். அந்த புக்கு பேர் என்னன்னா த ஹிஸ்ட்ரி ஆஃப் வார் ஆஃப் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கை இந்தியாவில் வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிரிட்டிஷ் தடை பண்ணிடுவாங்க. ஸோ மேடம் பிகாச்சி காமா அப்படின்றவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நமக்கு வெஸ்டர்னில் இருந்தவங்க, அதாவது யூரோப்பியன் கண்ட்ரீஸில் இருந்தவங்க. மேடம் பிகாச்சி காமா அப்படின்றவங்க லண்டன், ஐ திங்க் ஸோ, ஓகேங்களா, லண்டனில் இருந்தவங்க, ஓகேங்களா. ஸோ அவங்க வந்து அங்கே ரெவல்யூஷனரி ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறவங்க தான் இந்த மேடம் பிகாச்சி காமா. ஸோ இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த புக்கை வந்து அங்கே ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க, ஓகேங்களா. ஸோ இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1909 இவர் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க டியூ டு அந்த ஆர்ம்டு ரிவோல்ட், ஓகேங்களா. ஆர்ம்டு ரிவோல்ட் நடந்திருக்கும். ஸோ அதில் வந்து இவர் அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இதை தவிர என்னன்னா 2002 வரைக்கும் இவரை கொண்டு போயிட்டு எங்கே பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சாரி இன் 2002 இவர் நேமை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போர்ட் பிளேயர், இதுக்கு வந்து என்னென்னா இவருடைய நேம் வச்சுருப்பாங்க. போர்ட் பிளேயர் ஏர்போர்ட் அப்படின்றது அந்தமான் நிக்கோபாரில் இருக்கக்கூடியது. ஸோ அதுக்கு இவருடைய பேரை வச்சுருப்பாங்க, ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து வீர் சவார்கரை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ இவரும் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இவர் வந்து ஒரு ரேஷனலிஸ்ட்னே சொல்லலாம், ஓகேங்களா. இவர் வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட்டர் ஆஃப் சோஷியல் ரிஃபார்ம். இவருக்கு கேஸ்டிசம் பிடிக்காது, இந்த ஏஜ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இவருக்கு பிடிக்காது, ஓகேங்களா. அதாவது ஹிந்துவிசமில் என்னெல்லாம் மோசமான விஷயங்கள் இருக்கோ அது எதுவுமே இவருக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லி இந்த இதில் போட்டிருக்குது. பட் என்னன்னு தெரியல, ஆனால் இவர் மேலே நிறையா கான்ட்ரவர்சிஸ் இப்போவும் போய்கிட்டு தான் இருக்குது, ஓகேங்களா. வேணால் அவருடைய கான்ட்ரவர்சியெல்லாம் நிறையா எடுத்துகிட்டு போயிட்டு பாருங்கள். அது நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது ஒன்று தான் இவருடைய இதெல்லாம். இதுக்கு அடுத்து என்ன, பேர்ல் ஹார்பர் அட்டாக்கு, இது வந்து உங்களுக்கு வேர்ல்டு ஹிஸ்ட்ரி, ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு தேவை கிடையாது. நெக்ஸ்ட்டு சாம்பிள் ரிஜிஸ்ட்ரேஷன் சிஸ்டம், இதுவும் உங்களுக்கு முக்கியமானது கிடையாது, ஓகேங்களா. சாம்பிள் ரிஜிஸ்ட்ரேஷன் சிஸ்டம் அப்படின்றது யார் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் சென்ட்ரல் ஆஃப் இந்தியா, இவர் தான் வந்து என்னென்னா ரிலீஸ் பண்ணுவார். ஸோ இவர் வந்து 2018 சில டேட்டா வந்து எடுத்து அந்த டேட்டா மூலமாக சாம்பிள் ரிஜிஸ்ட்ரேஷன் சிஸ்டம் அப்படின்றத வெளியிடுவார். சரி, இந்த சாம்பிள் ரிஜிஸ்ட்ரேஷன் சிஸ்டத்தில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 முக்கியமான விஷயத்தை பற்றி இருக்கும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மொர்டாலிட்டி ரேட், அதாவது இன்ஃபண்ட் மொர்டாலிட்டி ரேட், பர்த் ரேட் அண்ட் ஃபெர்டிலிட்டி பர்த் ரேட், இதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெத் ரேட், ஓகேங்களா. ஸோ இந்த 3 விஷயமும் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், ஓகேங்களா. நேஷனல் லெவலில் அண்ட் சப் நேஷனல் லெவலில் இது வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். சரி, இது எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1969 1970s வரைக்கும் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த எஸ்ஆர்எஸ் சிஸ்டம், ஓகேங்களா, இந்த எஸ்ஆர்எஸ் சிஸ்டம் எவ்ரி 6 months ஆகுது உங்களுக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அதுபடி இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் பர்த் ரேட் வந்து பெஸ்ட்டு ஒஸ்ட், இந்த ரெஸ்டன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். பெஸ்ட்டு அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீகார் 26.2 continues to remain in the top of the birth rate, ஓகேங்களா. பர்த் ரேட்டில் இவங்க தான் டாப்பில் இருக்காங்க. அந்தமான் நிக்கோபார் வந்து என்னென்னா இருக்கிறதுலே லோயரில் இருக்காங்க, ஓகேங்களா. ஸோ ரூரல் ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா பர்த் எப்போவுமே இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுது அர்பன் ஏரியாவை கம்பேர் பண்ணும்போது, ஓகேங்களா. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கு அடுத்து என்ன டெத் ரேட்டில் பெஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் டெத் ரேட் வந்து சத்தீஸ்கரில் இருக்குது, டெல்லி தான் லோயஸ்ட் டெத் ரேட்டில் இருக்குது, ஓகேங்களா. இதுலேயும் உங்களுக்கு டெத் ரேட் எங்கே ஸ்லோ ஆகிக்கிட்டு இருக்குது, ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூரல் ஏரியாஸில் டீப்பர் ஸ்லோவில் போய்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து இன்ஃபன்ட் மோர்டாலிட்டி ரேட்டு. ஸோ இன்ஃபன்ட் மோர்டாலிட்டி ரேட்டில் ஒஸ்ட்டு பெஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேஷ் இருக்கிறதுலே ஒஸ்ட், நிறைய இன்ஃபன்ட் மோர்டாலிட்டி ரேட் அதிகமாக இருக்குது. நாகாலாந்து இருக்கிறதுலே பெஸ்ட், ரொம்ப கம்மியான இன்ஃபன்ட் மோர்டாலிட்டினா குழந்தைகள் இறந்து போகிறது, 5 வயசு கீழே இருக்கிற குழந்தைகள் வந்து இறந்து போகிறது தான் இன்ஃபன்ட் மோர்டாலிட்டி ரேட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இல்லாட்டி கொஞ்சம் நீங்கள் போயிட்டு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா அதனுடைய இது மட்டும் டெஃபினிஷன் மட்டும் பார்த்துக்கோங்க, இன்ஃபன்ட் மோர்டாலிட்டி ரேட்னா என்னென்னு பார்த்துக்கோங்க, ஓகேங்களா. ஸோ இன்ஃபன்ட் மோர்டாலிட்டி ரேட் லாஸ்ட் 10 இயரில் வந்து டிக்ளைன் ஆகிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. டிக்ளைன் ஆஃப் அபவுட் 35% இன் ரூரல் ஏரியா, 32% இன் அர்பன் ஏரியா. ஸோ ரூரல் ஏரியாவை விட அர்பன் ஏரியாவை விட ரூரல் ஏரியாவில் இன்ஃபன்ட் மோர்டாலிட்டி ரேட் ரொம்ப கம்மியாகிடுக்கு, நல்லா பார்த்துக்கோங்க, ஓகேங்களா. ஸோ இதுக்கடுத்து கார்பேஜ் ஃப்ரீ ஸ்டார் ரேட்டிங் ஃபார் சிட்டிஸ், இது தேவையே இல்லைங்க, ஓகேங்களா. இதை வந்து என்னன்னா ஸ்வச் பாரத் இல்லாட்டி ஸ்வச் சர்வேக்ஷான் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்வச் பாரத் அல்லது ஸ்வச் சர்வேக்ஷான் அப்படின்றது என்ன, சர்வே அபவுட் ஸ்வச் பாரத் மிஷன், ஓகேங்களா. ஸோ ஸ்வச் பாரத் மிஷனில் 2 இருக்குது, ஸ்வச் பாரத் மிஷன் அர்பன், ஸ்வச் பாரத் மிஷன் கிராமின் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ ஸ்வச் பாரத்னாலே நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா தூய்மை இந்தியா, ஓகேங்களா. ஸோ அது நீங்கள் தயவுசெய்து ஸ்வச் பாரத் மிஷனை மட்டும் போய் படிச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறையா இருக்குது, ஸ்வச் பாரத்லேயே நிறையா கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து யூபிஎஸ்சியில் கேட்க மாட்டான், உட்காந்து மனப்பாடம் பண்ணிக்கிட்டு இருக்காதிங்க, ஓகேங்களா.
இதுக்கடுத்து ஹாட்டர் ஓஷியன் ஸ்பான் சூப்பர் சைக்ளோன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஹாட்டர் ஓஷியனில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பர் சைக்ளோன்ஸ் வந்து கிரியேட் ஆகுது அதிகமாக அப்படின்றது தான். ஓகேங்களா, வாட் இஸ் சூப்பர் சைக்ளோன், வாட் இஸ் ஹாட்டஸ்ட் ஓஷியன்ஸ், ஹாட்டர் ஓஷியன்ஸ் அப்படின்றத பார்க்கலாம். அப்புறம் சைக்ளோன் வர்றதுக்கான கிட்டத்தட்ட என்னென்ன மாதிரியான விஷயங்கள், அதாவது என்னென்ன கண்டிஷன்ஸ் வந்து தேவை அப்படின்றத பார்க்கலாம். சூப்பர் சைக்ளோன் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைக்ளோன் வந்து என்ன பண்ணியிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோடைய ஸ்பீடு, ஓகேங்களா, அதோடைய ஸ்பீடு வந்து ரொம்ப அதிகளவாக இருக்கும். தயவுசெய்து சூப்பர் சைக்ளோனுடைய ஸ்பீடு வந்து எவ்வளோ, சைக்ளோன்ஸ்க்கு வந்து என்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்பீடு இருக்குது, அந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்பீடை பொறுத்து அதை வந்து சைக்ளோன் சூப்பர் சைக்ளோன்லாம் சொல்லுவோம். ஓகேங்களா, ஸோ அந்த இதை வந்து என்ன ஆன்லைனில் பார்த்து நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இதில் வந்து சைக்ளோன் அம்பான் அப்படின்றது இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கும். இது கேட்டகரி 1 சைக்ளோன் டு கேட்டகரி 5 சைக்ளோன் வரைக்கும் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 18 ஹவர்ஸில் இந்த மாதிரியான இதாக வந்து எவல்யூஷன் ஆகிருக்கும். ஓகேங்களா, கேட்டகரி 1 சைக்ளோன் 3லேருந்து கேட்டகரி 5 அப்படின்ற சைக்ளோன் அந்த லெவலுக்கு போயிருக்கும். ஓகேங்களா, ஸோ கிட்டத்தட்ட ஒரு 18 ஹவர்ஸில் இந்த விஷயம் நடந்திருக்கும். அதை தான் சொல்லி இந்த இதில் சொல்கிறாங்க. ஓகேங்களா, சரி, இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைக்ளோன் வர்றதுக்கான நம்ம இது ஆல்ரெடி வந்து என்னென்னா உங்களுடைய ஜியாகிரஃபியில் பார்த்துருப்பீங்க. ஸோ சைக்ளோன் வரணும் அப்படின்னா என்னென்ன கண்டிஷன்ஸ், ப்ரீ கண்டிஷன்ஸ் வந்து தேவை அப்படின்னு பார்த்துக்கலாம். ஸோ சைக்ளோன் வரணும் அப்படின்னா ப்ரீ கண்டிஷன் முக்கியமாக கிட்டத்தட்ட 27 டிகிரி செல்சியஸ் அப்படின்றது இருக்கணும். அண்ட் இட் ஷுட் ஹாவ் அ லார்ஜ் சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ சர்ஃபேஸ் ஏரியா ரொம்ப லார்ஜாக இருக்கணும். அண்ட் தேர் வில் பி அ கோரலிஸ் ஃபோர்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். ஓகேங்களா, டு கிரியேட் எ சைக்ளோனிக் ஒர்டெக்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லைக் மூமெண்ட், அந்த ரொட்டேஷன். ஓகேங்களா, அதுக்கடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் வேரியேஷன் இந்த வெர்டிக்கல் விண்ட் ஸ்பீட், வெர்டிக்கல் லெவலில் விண்ட் ஸ்பீட் வந்து ஸ்மால் வேரியேஷன் தான் இருக்கணும், ரொம்ப ஹை லெவல் வேரியேஷன்ஸ் இருக்கக்கூடாது. அண்ட் தேர் ஷுட் பி அ வீக் லோ ப்ரெஷர் ஏரியா. ஸோ ஒரு லோ ப்ரெஷர் ஏரியா கிரியேட் ஆகணும். ஓகேங்களா, இதுக்கடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பர் டைவர்ஜன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி ஏர் வந்து கிரியேட் ஆகி எங்கள் மேலே போயிட்டு டைவர்ஜ் ஆகும், இப்படி 2 பிரியும். ஓகேங்களா, ஸோ இது வந்து இப்படி போய் பிரியும், இது வந்து இப்படி போய் பிரியும். ஸோ திஸ் இஸ் கால்ட் அப்பர் டைவர்ஜன்ஸ். அதனால தான் உங்களுக்கு இந்த இடத்துல புயல் அடிச்சுக்கிட்டு இருந்தாலும், அதாவது என்னென்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன்னு, நீங்கள் வந்து அந்தமான் நிக்கோபார் ஐலாண்டு பக்கத்தில் ஒரு புயல் உருவாகி சுற்றிக்கிட்டு இருக்குது அப்படின்னா தமிழ்நாட்டில் மழை பெய்யும். அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மேகத்தோட டைவர்ஜன்ஸ் மூலமாக தான். ஓகேங்களா, சரி, இன்னொரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த சூப்பர் சைக்ளோன்ஸ் வந்து அதிகமாக கிரியேட் ஆகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சைக்ளோன் அப்படின்னாலே அதனுடைய எனர்ஜி எதுலேருந்து அது டெரைவ் பண்ணிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரம் ஹீட். ஓகேங்களா, ஹீட் அண்ட் மாய்ச்சர், அது மூலமாக தான் என்ன ஆகிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் சைக்ளோன் ஆகிறதெல்லாம் நடக்குது. ஏன்னா ஹீட் அதிகமாக அண்ட் மாய்ச்சர் அதிகமாக பிக்கப் பண்ணும்போது அதனுடைய ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால் வந்து என்னென்னா உங்களுக்கு அதிகமாக வந்து என்னென்னா உங்களுக்கு சூப்பர் சைக்ளோன் கிரியேட் ஆகும். ஓகேங்களா, இதுக்கு முக்கியமான காரணம் நீங்கள் அதிகமாக ஃபாசில் ஃபியூயல், ஓகேங்களா, நீங்கள் அதிகமாக ஃபாசில் ஃபியூயலை வந்து எரிக்கிறதுனால. ஃபாசில் ஃபியூயல்னால் என்னங்க, மரக்கட்டை இந்த இதெல்லாம் வந்து அதிகமாக கோல் இதெல்லாம் அதிகமாக நீங்கள் யூஸ் பெட்ரோல் இதெல்லாம் நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுறதுனாலையும் ஆஸ் வெல் அஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஓஷன் வந்து அதிகமாக இப்போ ஹீட்டப் ஆகிட்டு இருக்கு டியூ டு குளோபல் வார்மிங். ஸோ ஓகேங்களா, ஸோ இதுக்கடுத்து இன்னொரு ஃபினாமினாவை பற்றி பேசியிருப்பாங்க. அது என்ன ஃபினாமினா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரியில் 2 பிரிவாக பிரிக்கிறோம் இந்தியன் ஓஷனை. ஒன்று அரேபியன் சி, இன்னொன்று பே ஆஃப் பெங்கால் அப்படின்னு சொல்லிட்டு 2ஆக பிரிக்கிறோம். இதில் அதிகமாக எங்கே வந்து உங்களுக்கு சைக்ளோன் கிரியேட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பே ஆஃப் பெங்காலில் தான் கிரியேட் ஆகுது. அது ஏன் அப்படின்றது தான் இங்கே கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. இதை நிறைய ஃபேக்டர்ஸில் வந்து இவங்க சொல்லியிருக்காங்க. அது என்னென்ன ஃபேக்டர்ஸ்னால் டெம்பரேச்சர் அப்படின்ற ஃபேக்டரில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரேபியன் சீயை விட உங்களுக்கு பே ஆஃப் பெங்கால் சி வந்து ரொம்ப ஹாட்டர். ஓகேங்களா, அதாவது ஹீட் அதிகம் அப்படின்றாங்க. ஓகேங்களா, ஓகே, ஹீட் வந்து அதிகம். ஸோ இந்த ஹீட் அதிகன்றதுனால தான் உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமான இது வந்து கிரியேட் ஆகுது. ஓகேங்களா, நமக்கு சைக்ளோன்ஸ் வந்து கிரியேட் ஆகுது. சலைனிட்டி, அரேபியன் சி ஹாஸ் அ ஹையர் சலைனிட்டி. ஏன் சலைனிட்டி வந்து அதிகமாக இருக்கக்கூடாது. ஓகேங்களா, சலைனிட்டி வந்து என்னென்னா அதிகமாக இருக்கக்கூடாது. ஸோ அந்த சலைனிட்டி வந்து அரேபியன் சீயில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகேங்களா, அது ஏன் அப்படி அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரேபியன் சீயில் உங்களுக்கு அளவுக்கு அதிகமான ரிவர் போய் ஜாயிண்ட் ஆகிறது கிடையாது. ஓகேங்களா, அதே இது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பே ஆஃப் பெங்காலில் அதிகமான ரிவர் போயிட்டு ஜாயிண்ட் ஆகிறதுனால சலைனிட்டி ஓரளவுக்கு மெயின்டைன் ஆகுது. ஓகேங்களா, இதுக்கடுத்து லொக்கேஷன் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைஃபோன்ஸ், அதாவது சைனா பக்கத்தில் உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைஃபோன்ஸ் வந்து கிரியேட் ஆகும். ஓகேங்களா, சைனா வந்து என்னது பசிபிக் ஓஷன் அண்ட் இந்தியன் ஓஷனுக்கு நடுவில் இருக்கிற சைனா, சவுத் சைனா சி இந்த இதெல்லாம் இருக்குது. ஓகேங்களா,
ஸோ அங்கே வந்து டைஃபோன் கிரியேட் ஆகும். ஸோ அந்த டைஃபோன் கிரியேட் ஆகிறது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் வில் இன்ஃப்ளூயன்சஸ் அவர் சைக்ளோன்ஸ். ஓகேங்களா, அந்த இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா நம்ம இதில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். பிகாஸ் தாய்லாந்து, மலேசியா இந்த இடத்துல இருந்து சில லோ ப்ரெஷர் ஏரியா கிரியேட் ஆகி வந்து அப்படியே இந்தியன் ஓஷனோட பே ஆஃப் பெங்கால் வரைக்கும் வரக்கூடிய லெவலுக்கு வந்து என்னென்னா இருக்கும். ஸோ அதுதான் இதுக்கடுத்து மூமெண்ட்டு. ஓகேங்களா, மூமெண்ட்டில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக இப்போ அரேபியன் சீல ஒரு கிரியேட் ஆகுது, ஒரு சைக்ளோன் கிரியேட் ஆகுது அப்படின்னா அதனுடைய மூமெண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே அரேபியன் சீல, ஓகேங்களா, இது இந்தியா, இங்கே அரேபியன் சீல ஒரு சைக்ளோன் கிரியேட் ஆகுதுன்னா இது வந்து இப்படி வர்றது கிடையாது, இந்தியாவுக்குள்ளே வர்றது கிடையாது. இப்படி வந்து என்ன ஆயிருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிக்கா பக்கமாக போயிடுது. ஸோ இதனாலேயே நிறைய அரேபியன் சீயில் வர்ற அந்த சைக்ளோன்ஸ் வந்து இந்தியாவுக்கு வர்றதில்லை. இதே இது பே ஆஃப் பெங்காலில் வர்றது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியாவுக்குள்ளே தான் என்ட்ரு ஆகி இப்படி மூவ் ஆகிட்டு போயிட்டுருக்கு. ஓகேங்களா, இதுவும் இப்படி மூவ் ஆகும், இதுவும் இப்படி மூவ் ஆகும். இது வந்து ஆப்பிரிக்கா பக்கமாக போயிடும், இது இந்தியா பக்கமாக வந்துடும். ஓகேங்களா, ஸோ அதனால் என்ன ஆகும், இன்னொரு முக்கியமான என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பே ஆஃப் பெங்காலில் அதிகமான ரெயின்ஃபாலும் இருக்கும். ஸோ கான்ஸ்டன்ட் இன்ஃப்ளோ ஆஃப் ஃப்ரெஷ் வாட்டரும் இருக்கும். அதாவது அதிகமாக வந்து கங்கா, பிரம்மபுத்திரா ரிவர்லேருந்து நிறைய வாட்டர் வந்து ஜாயிண்ட் ஆகிற ஃப்ரெஷ் வாட்டர் இதுவும் இருக்கும். ஸோ இதனால் உங்களுக்கு டாப் சைடு வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால் நிறையா சலினிட்டி கிரியேட் ஆகாமல் அதிகமாக வந்து என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி லைக் அதிகமாக வந்து என்ன எவாப்ரேஷன் இதெல்லாம் நடக்கும். ஸோ லோ ப்ரெஷர் ஈஸியாக கிரியேட் ஆகும். ஸோ அதுதான் இதில் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, புரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு சோர்சஸ் ஆஃப் ரெவன்யூ ஃபார் த ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ என்னங்க இப்போ ரெவன்யூ நம்மளுடைய ஸ்டேட் நார்மலாக ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஒரு ரெவன்யூ வரணும். இப்போ அந்த ரெவன்யூ ரெண்டு வகையில் வரலாம். ஒன்று டேக்ஸ் ரெவன்யூ, இன்னொன்று நான் டேக்ஸ் ரெவன்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது டேக்ஸ் மூலமாக வர்ற ரெவன்யூ, இன்னொன்று நான் டேக்ஸ் மூலமாக வர்ற ரெவன்யூ. இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா டேக்ஸை ரெண்டாக பிரிப்போம். ஒன்று டைரக்ட் டேக்ஸ், இன்னொன்று இன்டைரக்ட் டேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாக பிரிப்போம். சரி, டைரக்ட் டேக்ஸை யார் பண்ணுறா, இன்டைரக்ட் டேக்ஸஸ் என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ எல்லா இன்டைரக்ட் டேக்ஸஸையும் நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஜிஎஸ்டியாக கன்வெர்ட் பண்ணிட்டோம். அப்போ ஜிஎஸ்டிக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் எல்லாமே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட அதிகார வரம்புக்குள்ளே போகிறதுனால உங்களுக்கு என்ன ஆயிருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டால் புதுசாக எந்த இன்டைரக்ட் டேக்ஸஸும் போட முடியாது. ஓகேங்களா, சரி, இதில் முக்கியமாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸைஸ் டியூட்டி அண்ட் கஸ்டம்ஸ் டியூட்டி பற்றி பேசியிருக்காங்க. என்ன அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு அடுத்து எந்தெந்த இதெல்லாம் ஜிஎஸ்டிக்குள்ளே வராது அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, ஒவ்வொரு விஷயமா பார்க்கலாம். இப்போ நமக்கு ஜிஎஸ்டியை பற்றி நம்ம அதிகமாக முதல்ல பேசுனதுனால, ஓகேங்களா, ஜிஎஸ்டியை பற்றி அதிகமாக பேசுனதுனால ஜிஎஸ்டியை பற்றி சில விஷயங்களை நம்ம பார்க்கலாம். அதுக்கடுத்து என்ன அப்படின்றத நம்ம பின்னாடி பார்க்கலாம். இப்போ ஜிஎஸ்டி அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய வகையான ஜிஎஸ்டி இருக்குது. சென்ட்ரல் ஜிஎஸ்டி, ஸ்டேட் ஜிஎஸ்டி அண்ட் இன்டகிரேட்டட் ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஜிஎஸ்டிஸ் வந்து இருக்குது. இந்த ஜிஎஸ்டி, ஓகேங்களா, இந்த ஜிஎஸ்டியில் எது எது உள்ள இன்க்ளூட் கிடையாது, ஓகேங்களா, எது எது இன்க்ளூட் கிடையாது அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ அதுக்கு தான் வந்து எக்ஸைஸ் டியூட்டி, கஸ்டம்ஸ் டியூட்டிஸை வந்து அவன் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதை சொல்லியிருப்பான். ஓகேங்களா, ஜிஎஸ்டியில் சில இது வந்து என்ன எக்ஸ்க்ளூடட், அது என்னென்ன அப்படின்றத நான் வரிசையாக சொல்கிறேன். ஒன்று வந்து லேண்டு, இன்னொன்று எலக்ட்ரிசிட்டி, இன்னொன்று பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் லைக் பெட்ரோல், டீசல், அதுக்கடுத்து ஏவியேஷன் டர்பைன் ஃபியூயல். ஏவியேஷன் டர்பைன் ஃபியூயல் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஃப்ளைட்டில் அந்த ஒரு ஆயில் ஊற்றுவாங்க பார்த்தீங்களா, அந்த ஆயிலில் தான் அது ஓடும். ஸோ அந்த ஆயிலுக்கும் வந்து என்ன ஜிஎஸ்டி கிடையாது. ஓகேங்களா, இதுக்கு அடுத்து என்னென்னா லிக்கர், ஓகேங்களா, லிக்கருக்கும் ஜிஎஸ்டி கிடையாது. ஓகேங்களா, ஸோ இது எதுக்கெல்லாம் ஜிஎஸ்டி கிடையாது. சரி, இதுக்கெல்லாம் என்ன டேக்ஸ் போடுவாங்க அது தெரிஞ்சுக்கணும்ல. இப்போ லிக்கருக்கு என்ன டேக்ஸ் போடுவாங்க, லிக்கரை ஒருத்தர் தயாரிக்கிறார், ஓகேங்களா, தயாரித்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை விற்கிறார். அப்படி இப்போ ஒரு காரை தயாரித்து விற்கிறாங்கன்னா அந்த காருக்கு என்ன டியூட்டி போடுவாங்கன்னா எக்ஸைஸ் டியூட்டி அப்படின்னு சொல்லி போடுவாங்க. எக்ஸைஸ் டியூட்டி அப்படின்னு ஒன்று போடுவாங்க. ஓகேங்களா, நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எக்ஸைஸ் டியூட்டி. ஓகேங்களா, அப்போ எக்ஸைஸ் டியூட்டினா என்னென்னா ஒரு ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா அந்த ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா போடுற டேக்ஸுக்கு பேர் தான் எக்ஸைஸ் டியூட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேங்களா, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சரி, வாட் இஸ் கஸ்டம்ஸ் டியூட்டி? ஓகேங்களா, இப்போ சில பொருட்கள் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டு எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். ஓகேங்களா, அதில் நம்ம பொருட்களுக்கு வந்து சில பொருட்கள் வந்து நம்ம கண்ட்ரிக்குள்ளே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்போர்ட் ஆகுது. இம்போர்ட் ஆகிற சில பொருட்களுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டியூட்டி, ஓகேங்களா, லெவி பண்ணுவோம். அதுக்கு பேர் தான் கஸ்டம்ஸ் டியூட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த பர்டிகுலர் விஷயங்கள். இதற்கு தவிர இப்போ பாருங்கள், பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் இதுக்கெல்லாம் வந்து என்ன சார் ஜிஎஸ்டி என்ன டேக்ஸ் போடுவாங்க, இது ஜிஎஸ்டிக்குள்ளே வராது. என்ன டேக்ஸ் போடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து எக்ஸைஸ் டியூட்டி போட மாட்டாங்க, இதுக்கு வேல்யூ ஆடட் டேக்ஸ். ஓகேங்களா, வேல்யூ ஆடட் டேக்ஸ். ஏன் சார் வந்து என்ன சொல்கிறது, நம்மளுடைய இதுக்கு மட்டும் எக்ஸைஸ் டியூட்டி லிக்கருக்கு மட்டும் எக்ஸைஸ் டியூட்டி போடுறாங்க, இதுக்கு வந்து ஏன் வேல்யூ ஆடட் டேக்ஸ் போடுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இப்போ லிக்கர் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழுசாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்தியாவிலேயே தயாரித்து இந்தியாவிலேயே பண்ணுறாங்க. அதாவது நம்ம இப்போ தமிழ்நாட்டில் பண்ணுறாங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் எல்லாத்தையும் பண்ணி நமக்கு என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது பண்ணிடுறாங்க.
இப்போ இதே இது ஒரு பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா நம்ம கண்ட்ரியில் வந்து அதுக்கு ரிசர்வ் கிடையாது, ரொம்ப அதிகமான ரிசர்வ் கிடையாது. அப்போ என்ன பண்ணுது அப்படின்னா இப்போ அங்கேருந்து வெளி கண்ட்ரிலேருந்து என்ன பண்ணும், க்ரூட் ஆயில் வந்து நம்ம இந்தியாவுக்குள்ளே வரும். ஸோ க்ரூட் ஆயில் இந்தியாவுக்குள்ளே வரும்போது அதுக்கு கஸ்டம்ஸ் டியூட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று போடுவாங்க. ஸோ அந்த க்ரூட் ஆயில் இந்தியாவுக்குள்ளே வந்ததுக்கு அப்புறமா அந்த க்ரூட் ஆயில் என்ன பண்ணுவாங்கன்னா ப்ராசஸ் பண்ணுவாங்க. தே வில் ஆட் சம் வேல்யூ டு தட் பர்டிகுலர் ப்ராடக்ட். க்ரூட் ஆயிலுக்கு வேல்யூ ஆட் பண்ணுறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம், அது பெட்ரோலா, டீசலா, தாரா, ஓகேங்களா, வேக்சினா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிப்பாங்க, ஓகேங்களா, தரம் பிரிப்பாங்க. ஸோ தரம் பிரித்து அதுக்கு வேல்யூ ஆட் பண்ணுவாங்க. அதனால தான் வேல்யூ ஆடட் டேக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதுக்கு எக்ஸைஸ் டியூட்டி போட மாட்டேங்கிறோம், புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன், ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டேட்டுக்கு கிடைக்கிற ரெவன்யூவில் முக்கியமாக வந்து என்னன்னா இருக்கிற ரெவன்யூஸ் வந்து இதுதான் வந்து என்னென்னா அதிகமாக இன்டைரக்ட் டேக்ஸஸில் உங்களுக்கு கிடைக்குது, ஓகேங்களா, நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஓகேங்களா. ஸோ இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதை பற்றி பேசியிருப்பாங்க, டேக்ஸ் ரெவன்யூ, நான் டேக்ஸ் ரெவன்யூ, அண்ட் இதில் 3 பிரின்சிபல்ஸ் இருக்குது. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸஸ், ப்ராப்பர்ட்டி அண்ட் கேபிட்டல் டிரான்சாக்ஷன், அண்ட் டேக்ஸஸ் ஆன் கமாடிட்டிஸ் அண்ட் சர்வீசஸ். டேக்ஸஸ் ஆன் கமாடிட்டிஸ் அண்ட் சர்வீசஸ்னால் நான் இப்போ சொன்ன டேக்ஸஸ், வேட்டு, ஓகேங்களா, சேல்ஸ் டேக்ஸு, சென்ட்ரல் சேல்ஸ் டேக்ஸு, சர்சார்ஜ் ஆன் சேல்ஸ் டேக்ஸு, ரிசிப்ட் ஆஃப் டேர்ன் ஓவர் டேக்ஸு, இந்த மாதிரிலாம் நிறைய டேக்ஸஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட்டுக்கு ஜிஎஸ்டியில் வந்து என்னென்னா கிட்டத்தட்ட ஸ்டேட்டுக்கு எந்த இதில் வந்து அதிகமாக வந்து டேக்ஸ் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஓன் டேக்ஸ் ரெவன்யூவிலேருந்து தான் அதிகமாக கிடைக்குது, ஓகேங்களா. அதுக்கடுத்து சென்ட்ரல் வந்து சில டேக்ஸஸை வந்து ஷேர் பண்ணிப்பாங்க, அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் கூட, அது வந்து கிட்டத்தட்ட 26%. அப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம ஸ்டேட்டுக்கு வந்து சில அமௌண்ட்டு கொடுப்பாங்க, சில ஸ்கீம்ஸ்க்கெல்லாம் அமௌண்ட் கொடுப்பாங்க, தட் இஸ் கால்டு கிராண்டு, கிட்டத்தட்ட 20%. அதுக்கடுத்து ஸ்டேட்டோட நான் டேக்ஸ் ரெவன்யூ, நான் டேக்ஸ் அப்படின்னா டேக்ஸ் இல்லாமல் வேறு ஒரு ப்ராடக்ட்டுக்கு நம்ம வந்து ஏதாவது கம்பெனியை வந்து மெயின்டைன் பண்ணாங்க அப்படின்னா அந்த கம்பெனிலேருந்து வரக்கூடிய ப்ராஃபிட்டு, இதெல்லாம் வந்து என்னன்னா நான் டேக்ஸ் ரெவன்யூ, ஓகேங்களா. ஸோ இதுதான், ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படியே வாசித்துக்கிட்டே போங்க, ஓகேங்களா. வாட் இஸ் தர்பார் மூவ் இன் ஜேஎன்கே ஆல் அபவுட். வாட் இஸ் தர்பார்? தர்பார் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழில் சொன்னால் தர்பார் அப்படின்றத நீங்கள் என்ன இதில் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டம், ஓகேங்களா, ஒரு மீட்டிங்கு அது மாதிரி நடக்கிறது தான் தர்பார் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஜம்மு அண்ட் காஷ்மீர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குளிர் பிரதேசம், ஓகேங்களா. ஜம்மு அண்ட் காஷ்மீர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குளிர் பிரதேசம், நல்லா பாருங்கள் உங்களுக்கு தெரியும். ஜம்மு அண்ட் காஷ்மீர் நமக்கு குளிர் பிரதேசம். இதில் ஜம்மு ஸ்ரீநகர், ஓகேங்களா, இதில் முக்கியமாக இந்த ரெண்டை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஜம்மு அண்ட் ஸ்ரீநகர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம்மர் அப்போ, ஓகேங்களா, சம்மர், ஓகேங்களா, சம்மர் அப்போ கேபிட்டல் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஸ்ரீநகரில் இருக்கும். அதாவது சம்மர் அப்போ குளிர் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால் இந்த இமயமலைக்கு ஒட்டினாப்பிலே என்ன பண்ணிப்பாங்க அப்படின்னா அவங்களுடைய கேபிட்டலை வச்சுப்பாங்க. சரி, விண்டர் அப்போ இங்கே ரொம்ப கூலிங்காக இருக்கும், ஈவன் வந்து ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் கேபிட்டலை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜம்முவுக்கு மாற்றிடுவாங்க. ஸோ ஜம்முவை வந்து விண்டர் கேபிட்டல்னும் ஸ்ரீநகரை வந்து சம்மர் கேபிட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இந்த கேபிட்டல் எதுக்கு மாற்றணும்? ஏதாவது ஒரு இடத்துல இருந்தாலே இருக்கட்டுமே. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த கேபிட்டல் மாற்றுறதுக்கே உங்களுக்கு பலாயிரம் கோடி வந்து செலவாகும், ஓகேங்களா. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே மூவ் ஆகணும், ஓகேங்களா. 200 ட்ரக்ஸுக்கு மேலே வந்து அந்த ஃபைலை மூவ் பண்ணுறதுக்கு தேவை. கிட்டத்தட்ட ஒரு இதில் வந்து என்ன 15,000 வந்து ட்ராவல் அலவன்ஸாக அந்த எம்ப்ளாயிஸ்க்கு வந்து இவங்க பே பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட ஏன்னா இவங்க எல்லாரும் வந்து இப்போ ஜம்முவில் வந்து வீடு இருக்குன்னு வைங்களேன், அவங்களுக்கு ஸ்ரீநகரில் வீடு இருக்காது அந்த கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸுக்கு. அப்போ கிட்டத்தட்ட 2000+ ரூம்ஸை வந்து ஹோட்டலில் புக் பண்ணுவாங்க கவர்மெண்ட்டு. ஸோ இந்த மாதிரி நிறைய செலவாகிக்கிட்டு இருந்தது, ஓகேங்களா. நல்லா தெரிஞ்சு இந்த மாதிரி நிறைய சரி சார் எதுக்கு இதை மாற்றணும்? ஏதாவது ஒரு இடத்துல ஜம்முலே இருக்கட்டுமே, ஜம்முவில் இருந்தால் என்ன, விண்டர் கேபிட்டலாகவும் சம்மர் கேபிட்டலாகவும் ஜம்மு கீழே தானே இருக்குது. ஸோ எதுக்கு மாற்றணும் அப்படின்னா அது என்னென்னா ஒரு கன்வென்ஷன். ஒரு 145 வருஷத்துக்கு முன்னாடி மகாராஜா ரன்பீர் சிங் அப்படின்றவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா இந்த தர்பார் மூவ் அப்படின்றத நடத்தியிருப்பார், ஆனுவலி நடத்திக்கிட்டு இருப்பார். ஸோ அதை அப்படியே இவங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, ஓகேங்களா. ஸோ அதுதான் வந்து என்னென்னா உங்களுக்கு இதில் தெரிஞ்சுக்கணும். வாட் இஸ் தர்பார் மூவ் அப்படின்றத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. பட் இந்த தர்பார் மூவில் உங்களுக்கு வேஸ்டேஜ் வந்து ட்ரெமெண்டஸ், ரொம்ப அதிகம், ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் கம்ஸ் அண்டர் சர்ஃபியாசி ஆக்ட் சுப்ரீம் கோர்ட், ஓகேங்களா. கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் அப்படின்றத பற்றி நீங்கள் வந்து எதில் படிப்பீங்க அப்படின்னா கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுடைய பாலிட்டி புக்கில் படிப்பீங்க, ஓகேங்களா. ஸோ புக்கில் படிச்சுக்கோங்க. சரி, இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி அப்படின்றது சர்ஃபியாசி ஆக்டுக்குள்ளே வருமா வராதா அப்படின்றது தான். சரி, வாட் இஸ் சர்ஃபியாசி ஆக்ட்? அது தெரிஞ்சுக்கணும்ல. இப்போ சர்ஃபியாசி ஆக்ட் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தர் கடன் வாங்குறாரு, ஓகேங்களா. இப்போ ஒருத்தர் கடன் வாங்குறாரு, அந்த கடன் அவர் திருப்பி செலுத்தலாட்டி அவர் மேலே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இது கொண்டு வருவாங்க, ஓகேங்களா. அவர் மேலே வந்து நடவடிக்கைகள் எடுப்பாங்க. அந்த நடவடிக்கைகள் எடுக்கிறதுல
ஒன் ஆஃப் த ஆக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்ஃபியாசி ஆக்ட். உங்களுக்கு இப்போ நிறைய ஆக்ட் வந்திருக்கு ஓகேங்களா, இப்போ நிறைய ஆக்ட் இருக்குது. ஸோ அதில் ஒன் ஆஃப் த ஆக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்ஃபியாசி ஆக்ட். இந்த சர்ஃபியாசி ஆக்ட் வந்து உங்களுக்கு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிக்கு செல்லுபடி ஆகுமா ஆகாதா அப்படின்றது தான் ஓகேங்களா. ஸோ கோஆப்ரேட்டிவ் பேங்க்குக்கு செல்லுபடி ஆகும். ஏன்னா கோஆப்ரேட்டிவ் பேங்க்கும் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்கிங் கம்பெனி அப்படின்ற டெஃபினேஷனுக்குள்ளே வர்றதுனால இந்த சர்ஃபியாசி ஆக்டுக்குள்ளே வரும் ஓகேங்களா. பேங்கிங் கம்பெனி அப்படின்றது என்னென்னா பேங்கிங் ஆஸ் பர் ஆர்பிஐ ஓகேங்களா, ஆர்பிஐயோட பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் ஓகேங்களா, பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் 1949 there will be a definition. அந்த டெஃபினேஷனுக்குள்ளே இந்த கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸோட ஒர்க்கிங்கும் வந்து உள்ளே என்டர் ஆகிறதுனால இது வந்து அந்த பேங்கிங் அப்படின்ற இதுக்குள்ளே வருது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஓகேங்களா. இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக அந்த இடத்துல பேசுவாங்க, அதெல்லாம் தேவை கிடையாது ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்னன்னா, சரி வாட் இஸ் சர்ஃபியாசி ஆக்ட். சர்ஃபியாசி ஆக்டோட எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருப்பாங்க, மனப்பாடம் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான் ஓகேங்களா. செக்யூரிட்டைசேஷன் அண்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் அசட் அண்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் செக்யூரிட்டி இன்ட்ரெஸ்ட் அப்படின்றதான். இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் அலோவ்ஸ் டு ஆக்ஷன் ப்ராப்பர்ட்டிஸ். எவனாவது ஒருத்தர் கடன் வாங்கிட்டு அந்த கடனை திருப்பி செலுத்தணும்னு வைங்களேன், அந்த கடனை திருப்பி செலுத்தாதனுடைய வீட்டை ஜப்தி பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை விற்கிறதுக்கு கொடுக்குற அதிகாரம் இந்த ஆக்ட் மூலமாக தான் உங்களுக்கு அதிகாரம் கிடைக்குது ஓகேங்களா. ஸோ இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் பெர்ஃபார்மிங் அசட்டை கம்மி பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல வழி அப்படின்னே சொல்லலாம். பட் இதில் தேர் வில் பி a more distractions ஓகேங்களா. அதிகமாக வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கும். தேர் வில் பி a asset reconstruction கம்பெனின்னு ஒன்று இருக்கும். அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனினா, இப்போ ஒரு வீடு கட்டியிருக்கீங்க, அந்த வீடோட நிலைமை மோசமாக இருக்குது, அப்போ அதை விற்கணும் அப்படின்னா பேங்க் விற்றா தான் அதுக்கு நல்ல காசு கிடைக்கும் அப்படின்னா அதை பேங்க் வந்து அந்த ப்ராப்பர்ட்டியை கொஞ்சம் ரெனோவேட் பண்ணணும். அதுக்கு தான் அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி வச்சுருப்பாங்க. அந்த கம்பெனி ஒரு கம்பெனி தனியார் கம்பெனி மாதிரி கூட இருக்கும். அந்த கம்பெனி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த அசட்டை ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி அதை வந்து என்ன சேல் பண்ணி கொடுப்பாங்க. ஆனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோன் இட் வில் பி எஃபெக்டிவ் இன் ஒன்லி செக்யூர்டு லோன்ஸ். செக்யூர்டு லோன்ஸ்னால் என்ன அர்த்தம், நீங்கள் ஏதாவது கொலாட்ரல் வச்சுருக்கணும், ஏதாவது அடமான பத்திரம் வச்சு நீங்கள் வந்து அந்த கடன் வாங்கியிருந்தால் தான் சரி எஃபெக்டிவாக வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா உங்களை தூக்கி அந்த நான் பர்ஃபார்மிங் அசட்டில் வந்து இது கம்மி பண்ணுறதுக்காண்டி உங்கள் ப்ராடக்ட்டை ஜப்தி பண்ண முடியும் ஓகேங்களா. இப்போ கொடுக்குற எல்லா லோனுமே வந்து என்ன செக்யூர்டு லோன்ஸ் தான். ஏன்னா ஒரு லோன் கூட நமக்கு சும்மா கொடுக்கறது கிடையாது. உனக்கு ஏதாவது லேண்ட் இருக்கா, அந்த லேண்டை பத்திரத்தை கொண்டாந்து கொடு அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்டு தான் வாங்குறானுங்க ஓகேங்களா. ஸோ அதுதான், ஸோ இதுதான் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வேறு எதுவும் தேவையில்லை ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு 4G இன்டர்நெட் சுப்ரீம் கோர்ட்டோட ஆர்டர். இது நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயம் ஓகேங்களா. இது என்னென்னா மெயின்ஸுக்கு தேவை, இதுக்கு தேவை கிடையாது ஓகேங்களா. மெயின்ஸுக்கு கண்டிப்பாக தேவை ஓகேங்களா. நமக்கு இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நிறைய நீங்கள் நியூஸ் அனாலிசிஸ் பார்த்துருந்தீங்கன்னா இதை பற்றி பேசியிருப்போம். ஜம்மு அண்ட் காஷ்மீரில் ஆர்டிகல் 370 அண்ட் ஆர்டிகல் 35A இது ரெண்டையும் டெலிட் பண்ணதுக்கப்புறமா அங்கே இன்டர்நெட் சர்வீசஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆகி முடிஞ்சிருச்சு. இன்னமும் வந்து என்னென்னா அங்கே 2G சர்வீஸ் மட்டும்தான் ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, 4G சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணலை ஓகேங்களா. பட் இது என்ன இன்டர்நெட் அப்படின்றது என்னன்னா, பேசிக் ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்குள்ள நமக்கு வரக்கூடிய ஒரு இது ஆர்டிகல் 19 ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன். அதில் உங்களுக்கு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷனில் ரைட் டு இன்டர்நெட் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்று ஓகேங்களா. அப்போ அந்த இன்டர்நெட்டை வந்து இன்ன வரைக்கும் அவங்க கொடுக்காம இருக்காங்க. சரி, ஒரு கண்ட்ரி, இதை நம்ம ஆல்ரெடி வந்து இதுக்கு முந்தின நியூஸ் அனாலிசிஸ் மந்த்லி அனாலிசிஸே பார்த்துருப்போம். ஒரு கண்ட்ரி ஓகேங்களா, நம்ம கண்ட்ரி எதை பற்றி பேசுகிறோம். ஸோ நம்ம கண்ட்ரி இப்போ இந்த மாதிரி வந்து இன்டர்நெட் ஷட் டவுன் பண்ணணும் அப்படின்னா எந்தெந்த ஆக்ட் கீழே பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 ஆக்ட். இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட், ஐடி ஆக்ட் 2000 அண்ட் சிஆர்பிசி ஆக்ட் 1973 அண்ட் டெலிகிராஃப் ஆக்ட் 1885. இந்த 3 ஆக்ட் மூலமாக என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளுடைய இன்டர்நெட்டை அவங்க ஷட் டவுன் பண்ணுறதுக்கான எல்லா அதிகாரமும் இருக்குது. இதை தவிர ஒரு ரூல்ஸும் இருக்குது. அது என்ன ரூல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெம்பரவரி சஸ்பென்ஷன் ஆஃப் டெலிகாம் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு டெலிகிராஃப் ஆக்ட் 1885 கீழே சில ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அந்த ரூல்ஸ் படி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்டர்நெட் ஷட் டவுன் அப்படின்றது நம்ம கண்ட்ரியில் நடக்கும். இந்த இன்டர்நெட் ஷட் டவுனை யார் பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படின்றது எல்லாமே வந்து என்ன இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தாச்சு, இதுக்கு முன்னாடி மந்த்லேயே பார்த்துருக்கோம். அதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை தவிர அனுராதா பேசின் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் இருக்குது 2020. இந்த அனுராதா பேசின் கேஸில் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிகல் 19 of 1A 19 of 1G இந்த ரெண்டுமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷனோட ஒரு இதுதான் எக்ஸ்டெண்ட் தான் ஓகேங்களா. ஸோ ஆனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர் வில் பி a ப்ரொபோஷனல். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வரலாம். ஏன்னா ஆர்டிகல் 19 அப்படின்றது ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்றதுக்குள்ளே தான் வருது. அப்போ ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வரலாம் அப்படின்னா தேர் ஷுட் பி a ரீசன். அந்த ரீசனுடைய ப்ரொபோஷன் என்ன, கரெக்டான ரீசன் தான் கொடுத்துருக்காங்களா அப்படின்றத கோர்ட் வந்து செக் பண்ணுறதுக்கான எல்லா அதிகாரமும் கோர்ட்டுக்கு இருக்குது ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு டெத் பெனால்ட்டி சென்டென்சிங் இன் ட்ரையல் கோர்ட்ஸ் ஓகேங்களா. இது தேவையில்லை, இது உங்களுக்கு மெயின்ஸுக்கு தான் ஓகேங்களா. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. கேபிட்டல் பனிஷ்மெண்ட் அப்படின்றது டெத் பெனால்ட்டி. இப்போ டெத் பெனால்ட்டி வந்து உங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் கொடுக்குறாங்க அப்படின்னா, டெத் பெனால்ட்டி டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் கொடுக்குறாங்க அப்படின்னா அதை வந்து ஹை கோர்ட் வந்து அப்ரூவ் பண்ணணும். அப்ரூவ் பண்ணால் தான் வந்து என்ன அந்த டெத் பெனால்ட்டி செல்லுபடி ஆகும் ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் வந்து என்னென்னா நீங்கள் மெயின்ஸில் படிக்க வேண்டிய விஷயம் ஓகேங்களா. வேணா ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க.
நெக்ஸ்ட்டு நேஷ்னல் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி, இது நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு ஓகேங்களா. நேஷ்னல் லீகல் நால்சா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த நால்சா அப்படின்றது நால்சா ஆக்டுக்கு கீழே இந்த நேஷ்னல் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி அப்படின்றது கிரியேட் ஆகிருக்கும். சரி, இந்த நால்சா ஆக்ட் 1987 இருந்து இதை பண்ணியிருப்பாங்க. சரி, இந்த நால்சா ஆக்டுக்கு கீழே என்ன பண்ணுவோம், இந்த நால்சா ஆக்டுக்குள்ள நேஷ்னல் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி அப்படின்னு ஒரு அத்தாரிட்டி வேறு இருக்காங்க. அந்த அத்தாரிட்டி என்ன பண்ணுவாங்க ஓகேங்களா, அந்த அத்தாரிட்டி சில ஒர்க்குகளை பார்ப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 ஒர்க் பார்ப்பாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்கனைஸ் லோக் அதாலத். லோக் அதாலத் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கோர்ட்டில் ஒரு கேஸ், ஒரு சிவில் கேஸ் அல்லது ரொம்ப கம்மியான தண்டனை கொடுக்கக்கூடிய கிரிமினல் கேசஸ் ஓகேங்களா. ஒரு சிவில் கேஸு அல்லது ரொம்ப கம்மியான தண்டனை கொடுக்கக்கூடிய கிரிமினல் கேசஸ், நல்ல வார்த்தை மீனிங் புரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா. சிவில் கேஸ் அல்லது ரொம்ப கம்மியான தண்டனை, இந்த மாதிரியான கேசஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாக வந்து உங்களுக்கு கோர்ட்டில் ரன்னிங்கில் இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, 2 பார்ட்டியும் அக்செப்ட் பண்ணிக்கிடுச்சு அப்படின்னா ஓகேங்களா, 2 பார்ட்டியும் அக்செப்ட் பண்ணிக்கிச்சுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோக் அதாலத்துக்கு போகலாம். லோக் அதாலத்தில் கொடுப்பாங்க ஒரு தீர்ப்பு. அது அன்னைக்கே வந்து என்னென்னா அந்த தீர்ப்பை கொடுத்துருவாங்க. அண்ட் இதுக்கு வந்து எந்த விதமான காஸ்ட்டும் கிடையாது ஓகேங்களா. இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து நிறையா காஸ்ட் வந்து இந்த கோர்ட்டில் நீங்கள் பே பண்ணியிருந்தாலும் அந்த காஸ்ட்டையும் திருப்பி கொடுத்துருவாங்க ஓகேங்களா. இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இதுக்கு அப்பீல் கிடையாது ஓகேங்களா. நால்சால உங்களுக்கு லோக் அதாலத்தில் ஒரு தீர்ப்பு கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதுக்கு அப்பீல் கிடையாது, அது அப்போவே முடிஞ்சு போயிடும் ஓகேங்களா. ஸோ இது வந்து நம்மளுடைய பெண்டிங் கேசஸை வந்து ரொம்ப கம்மியாக்கிறதுக்காண்டி கொண்டு வந்தது தான் இந்த லோக் அதாலத் ஓகேங்களா. இதுக்கடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லோக் அதாலத்தை ஆர்கனைஸ் பண்ணுவாங்க இந்த நேஷனல் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி அப்படின்றவங்க ஓகேங்களா. இதை தவிர என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேரியஸ் ஸ்கீம்ஸ் ஓகேங்களா. யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்க்ளூடட் குரூப் அண்ட் மார்ஜினலைஸ்டு குரூப், மார்ஜினலைஸ்ட் அண்ட் எக்ஸ்க்ளூடட் குரூப், அதாவது ரொம்ப லோ லெவல் இருக்க பீப்புளுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தே வில் கிரியேட் சம் ஸ்கீம்ஸ் ரிலேட்டட் டு லீகல் சர்வீஸ் ஓகேங்களா. லீகல் சர்வீஸ் கொடுக்கறதுக்காண்டி தே வில் கிரியேட் சம் ஸ்கீம்ஸை வந்து கிரியேட் பண்ணுவாங்க. இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புவர் அண்ட் மார்ஜினலைஸ்டு பீப்புள், புவர் அண்ட் மார்ஜினலைஸ்டு பீப்புளுக்கு வக்கீல் வேணும் அப்படின்னா இவங்க அரேஞ்ச் பண்ணுவாங்க. லீகல் சர்வீசஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுவாங்க ஓகேங்களா. இதுதான் நால்சாவோட முக்கியமான இது ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு. ஸோ நால்சா நிறையா நால்சா இருக்குது. ஸ்டேட் சென்ட்ரல் லெவல் நால்சா இருக்குது, ஸ்டேட் லெவல் நால்சா இருக்குது, டிஸ்ட்ரிக்ட் லெவல் நால்சா இருக்குது. சென்ட்ரல் லெவல் நால்சாவோட சீஃப் பேட்ரன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. அண்ட் சேர்மன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவுக்கு கீழே அடுத்த நிலைமையில் இருக்கிற ஹையஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஜட்ஜ் ஓகேங்களா அவர். இதில் ஸ்டேட்டோட நால்சாவோட ஹெட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைகோர்ட் ஜட்ஜ் ஓகேங்க. ஹைகோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸ் அவர் தான். இதே டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு டிஸ்ட்ரிக்டோட ஜட்ஜ், ரெஸ்பெக்டிவ் டிஸ்ட்ரிக்டோட ஜட்ஜ். இது வந்து ஆர்டிகல் 39A நமக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃப்ரீ லீகல் எய்ட் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்திரா காந்தி அவர்கள் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருப்பாங்க ஓகேங்களா. 1972 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட். ஸோ அந்த ஆக்டு கீழே வந்து என்னென்னா ஆர்டிகல் 39A ஃப்ரீ லீகல் சர்வீஸ் எய்டு ஓகேங்களா. இதுக்கு அடுத்து என்ன ஆர்டிகல் 14 and 22 நமக்கு இந்த மாதிரியான லீகல் சிஸ்டத்துக்கான ஈக்குவாலிட்டி அப்படின்றதும் அண்ட் என்னென்னா நமக்கு ப்ரொவைட் ஃப்ரீ லீகல் எய்டுக்கான ப்ரொவிஷன் ஆர்டிகல் 22 நமக்கு இருக்கும். ஸோ அதுக்கும் என்னென்னா இந்த நால்சா கிரியேட் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம் ஓகேங்களா. இவங்க தேர் வில் பி அஃபிஷியல் நியூஸ் லெட்டர் ஓகேங்களா. இவங்களுக்குன்னு ஒரு நியூஸ் லெட்டர் இருக்குது ஓகேங்களா. அதுக்கு பேர் நியாயாதீப் அப்படின்றது, அவ்வளோதான் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷன். இது இருக்கிறதுலே ஓல்டு நியூஸு. கிட்டத்தட்ட எப்போ வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 2014 99th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஓகேங்களா. 99th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2014 நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ட் ஒரு 2014 ஆக்ட் வந்திருக்கும். இந்த ஆக்டை ஓகேங்களா, இந்த ஆக்டை என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்டோபர் 2015 கோர்ட் என்ன பண்ணிடும் அப்படின்னா, இது வந்து கோர்ட்டோட இண்டிவிஜுவாலிட்டி அல்லது கோர்ட்டோட இண்டிபெண்டன்ஸை கெடுக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் நாங்கள் இதை டெலீட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு டெலீட் பண்ணிட்டு விட்டுட்டாங்க ஓகேங்களா. சரி, அப்போ வாட் இஸ் NJAC, இது எப்படி வந்து இண்டிபெண்டன்ஸை வந்து கெடுக்குது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நமக்கு ஹையஸ்ட் ஜுடிஷியரி, இது நல்லா இந்த வார்த்தை ஹையஸ்ட் ஜுடிஷியரி ஓகேங்களா. ஹையஸ்ட் ஜுடிஷியரினா இந்தியாவில் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட்ஸ் ஓகேங்களா. இந்த ஹையஸ்ட் ஜுடிஷியரியில் ஜட்ஜஸோட அப்பாயின்மெண்ட் இப்போ எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கொலீஜியம் அப்படின்றது மூலமாக நடக்குது. சரி, இந்த கொலீஜியம் எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் ஜட்ஜ் கேசஸ் அப்படின்னு சொல்லிட்டு 3 வகையான ஜட்ஜ் கேஸ் இருக்குது. இதில் செகண்ட் ஜட்ஜ் கேஸ்லேருந்து உங்களுக்கு இந்த கொலீஜியம் அப்படின்றது ஃபார்மேஷன் ஆகும். கொலீஜியம் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சுப்ரீம் கோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸ் அண்ட் அவருக்கு கீழே இருக்கிற ஐ திங்க் 3 ஜட்ஜ் ஓகேங்களா. ஸோ சுப்பீரியர் ஜட்ஜஸ் ஓகேங்களா, சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸ். இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜட்ஜஸை செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஜட்ஜஸோட ட்ரான்ஸ்ஃபர் ஓகேங்களா, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அண்ட் ஜட்ஜஸோட அப்பாயின்மெண்ட் ஃபார் சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட் யார் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொலீஜியம் தான் பண்ணுவாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சுப்ரீம் கோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவை கொலீஜியம் வந்து செலக்ட் பண்ண மாட்டாங்க. இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் நான் கொடுக்குறேன்.
ஓகேங்களா. அதை அவரை செலக்ட் பண்ண மாட்டாங்க. ஆஸ் பர் கன்வென்ஷன் யார் வந்து ஹையஸ்ட் இதில் வந்து சர்வ் பண்ணியிருக்காங்களோ, ஹையஸ்ட் டேட் அதிகமான வருஷம் சர்வ் பண்ணியிருக்காங்களோ அவர் தான் வந்து என்ன பண்ணுவார், சீனியர் மோஸ்ட் ஜட்ஜ் தான் என்ன ஆவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுப்ரீம் கோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவா ஆவார். அதையும் யார் வந்து ரெக்கமெண்டேஷன் கொடுப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, அதாவது இப்போ சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா வந்து ரிசைன் பண்ண போவார் பார்த்தீங்களா, பதவிக்காலம் முடிஞ்சு அவர் வந்து ரெக்கமெண்டேஷன் கொடுத்துட்டு போவாரே தவிர கொலீஜியம் கொடுக்க மாட்டாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. இந்த கொலீஜியம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதர் ஜட்ஜஸ், ஓகேங்களா, சுப்ரீம் கோர்ட்டோட அதர் ஜட்ஜஸ் ஆஸ் வெல் அஸ் ஹை கோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸ் ஆஸ் வெல் அஸ் அதர் ஜட்ஜஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணுறது அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படின்றது கொலீஜியம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ இவங்களே செலக்ட் பண்ணி இவங்களே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படின்றது இவங்க ஒரு இதுக்குள்ளே வருது அப்படின்றதுக்காண்டி என்ன பண்ணுவாங்க கவர்மெண்ட்டு இதில் எக்ஸிக்யூட்டிவோட இன்வால்வ்மெண்ட்டும் வேணும். ஓகேங்களா. அப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா கொலீஜியத்தை கேன்சல் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு கமிட்டி கொண்டு வருவாங்க. ஓகேங்களா. ஒரு கமிட்டி கொண்டு வருவாங்க. அந்த கமிட்டி த்ரூ திஸ் ஆக்ட் மூலமாக வரும். நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷன் ஆக்ட் மூலமாக வரும். ஓகேங்களா. ஸோ இந்த கமிட்டி படி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர் வில் பி அ பாடி. அந்த பாடி தான் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஜட்ஜஸ்லாம் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எவ்வளோ பேர் இருப்பாங்க, ஓகேங்களா, எவ்வளோ பேர் இருப்பாங்க அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா தான் இதுக்கு சேர்பர்சனாக இருப்பார். ஓகேங்களா. சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா தான் இதுக்கு சேர்பர்சனாக இருப்பார். அண்ட் அவருக்கு அடுத்து 2 அதர் சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸ், ஓகேங்களா, சுப்ரீம் கோர்ட்டோட சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸ் வந்து இருப்பாங்க. இதுக்கு அடுத்து லா மினிஸ்டர், இந்த லா மினிஸ்டர் தாங்க எக்ஸிக்யூட்டிவ். இதை தவிர 2 எமினன்ட் பர்சன்ஸ், ஓகேங்களா, 2 எமினன்ட் பர்சன். எமினன்ட் அப்படின்னா நம்ம கண்ட்ரிலேயே வந்து கொஞ்சம் மதிக்கத்தக்க மனிதர்கள். ஓகேங்களா. சரி, இந்த மதிக்கத்தக்க மனிதர்கள் யார், தெருவில் போகிற யாருனாலும் கூட்டுக்கலாமானா இல்லை, அதுக்குன்னு ஒரு கமிட்டி வச்சுருக்காங்க. அவங்கள செலக்ட் பண்ண இந்த 2 எமினன்ட் பர்சனை செலக்ட் பண்ணுறதுக்கும் ஒரு கமிட்டி. அந்த கமிட்டியோட ஹெட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. அதோட மெம்பர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் அண்ட் லீடர் ஆஃப் த அப்போசிஷன். ஓகேங்களா. அப்போசிஷன் பார்ட்டியோட லீடர். லோக்சபா பார்லிமெண்ட் கிடையாது, லோக்சபாவோட அப்போசிஷன் லீடர். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் கொஸ்டினில் போயிட்டு ட்விஸ்ட் வைப்பான், நீங்கள் அங்கே போய் தப்பாக போனக்கூடாது. ஓகேங்களா. ஸோ அவர் வந்து என்ன இருப்பார். ஸோ இந்த எமினன்ட் பர்சன் 2 பேர் எமினன்ட் பர்சனில் இதில் கண்டிப்பாக ஒரு பர்சன் யாராக இருக்கணும் அப்படின்னா SC ST ஆர் OBC ஆர் மைனர் கம்யூனிட்டி ஆர் உமன். சரி, இவங்களுடைய பதவிக்காலம் வந்து 3 வருஷம் தான் இருக்கும். அண்ட் தே ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் ரீஎலெக்ஷன். மறுபடியும் எலெக்ட் பண்ணுறதுக்கு ரீநாமினேஷனுக்கு இவங்க எலிஜிபிள் கிடையாது. ஓகேங்களா. இதுதான். ஸோ இதில் உங்களுக்கு இது பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா NJSC காண்டி 124A அப்படின்ற ஒரு ஆர்டிக்கலை உள்ளே கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதை தான் என்ன பண்ணிடும் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணிடும் அப்படின்னா ஜுடிஷியரியோட அப்பாயின்மெண்ட்டில், ஜுடிஷியரியோட இண்டிபெண்டன்ட்டில் எக்ஸிக்யூட்டிவ் உள்ளே வராங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை டெலீட் பண்ணிவிடுவாங்க. ஓகேங்களா. இதுக்கு நிறையா கான்ட்ரவர்சிலாம் இருக்குது, அதெல்லாம் மெயின்ஸ் ரிலேட்டட். ஓகேங்களா. ஸோ நான் இப்போ சொல்லலாம். இட் அஃபெக்ட்ஸ் பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். இண்டிபெண்டன்ஸ் அப்படின்ற ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர் அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு கேன்சல் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. இவ்வளோ தான். நெக்ஸ்ட் பார்லிமெண்ட்ரி ஸ்டாண்டிங் கமிட்டி. இதை பற்றி நம்ம நிறையா பார்த்தாச்சு. இதுக்கு முன்னாடியே நிறையா மந்த்லி நியூஸ் அனாலிசிஸில் உங்களுக்கு இந்த பார்லிமெண்ட்ரி ஸ்டாண்டிங் கமிட்டி வரும். ஸோ அப்படியே இல்லாட்டாலும் தயவுசெய்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், பாலிட்டி புக்கில் போயிட்டு இந்த ஸ்டாண்டிங் கமிட்டியை பற்றி படிச்சுக்கோங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு கவர்னர் மாடிஃபைஸ் லாஸ் ஆன் ஃபாரஸ்ட் ரைட். இந்த ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட்டுக்கும் நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா படித்தாச்சு. ஓகேங்களா. ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்டை பற்றி நம்ம படித்தாச்சு. ஸோ இதையும் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருக்குது, அதை பார்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னா இதை ரீட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. இதை ரீட் பண்ணிக்கோங்க. இதில் முக்கியமாக வந்து 5th and 6th ஷெட்யூல் ஏரியாவில் அந்த ஃபாரஸ்ட் ரைட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை சேஞ்ச் பண்ணுறதுக்கு கவர்னருக்கு அதிகாரம் இருக்குது. ஓகேங்களா. அதை தான் வந்து என்ன இதில் சொல்லியிருப்பாங்க. ஸோ 5th ஷெட்யூலை பற்றி இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆல்ரெடி 5th ஷெட்யூல் ஆஃப் த கான்ஸ்டியூஷனை பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். 5th ஷெட்யூல் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைக் அதாவது என்னென்னா அதிகமாக ட்ரைபல் இருக்கிற ஏரியா வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஷெட்யூல்டு ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருப்பாங்க. இதில் எந்த ஸ்டேட்லாம் கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6வது ஷெட்யூலில் இருக்கிற அஸ்ஸாம், மேகாலயா, திரிபுரா, மிசோரம் இந்த ஸ்டேட்லாம் அதுக்குள்ளே வராது. மற்ற ஸ்டேட்டில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதெல்லாம் ஷெட்யூல்டு ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. ஸோ நம்ம 6th ஷெட்யூலை பற்றி ரொம்ப டீட்டெயில்டான விஷயமே இதுக்கு முன்னாடி பார்த்தாச்சு. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6th ஷெட்யூலில் உங்களுக்கு there will be ஒரு கமிட்டி மாதிரி டிஸ்ட்ரிக்ட் அத்தாரிட்டி கமிட்டிலாம் இருக்கும் அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். ஓகேங்களா. ஸோ அது மாதிரி தான் இதுலேயும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரைபல் அட்வைசரி கவுன்சில் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனியன் அண்ட் ஸ்டேட் ஓகேங்களா அவங்களுடைய டைரக்ஷன்ஸ் கொடுக்கலாமானா எஸ் தே கேன் கிவ் அ டைரக்ஷன்ஸ். பட் இதில் யாருக்கு அதிகாரம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரசிடெண்ட்டுக்கு தான் அதிகமாக அதிகாரம் இருக்கும். அதே இது 6th ஷெட்யூலில் அதிகாரம் கவர்னருக்கு நிறையா இருக்கும். ஓகேங்களா. ஸோ அந்த ட்ரைபல் அட்வைசரி கவுன்சிலில் 20 மெம்பர்ஸ் கிட்ட இருப்பாங்க. ஓகேங்களா. 3/4 வந்து என்னென்னா ஷெட்யூல் ட்ரைப்ஸ் அங்கே இருக்கிற ஷெட்யூல் ட்ரைப்ஸு இந்த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. ஓகேங்களா.
அந்த ஸ்டேட்டில் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் இருக்க ஷெட்யூல் ட்ரைப்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 3/4 மெம்பர் அதில் மெம்பராக இருப்பாங்க ட்ரைபல் அட்வைசரி கவுன்சிலில். ஓகேங்களா? ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கவர்னர் மே மேக் அ ரூல்ஸ் ப்ரெஸ்கிரைபிங் ஆர் ரெகுலேட்டிங் த நம்பர் ஆஃப் மெம்பர் இன் த கவுன்சில். ஓகேங்களா? ஸோ அந்த கவுன்சிலில் இருக்கிற நம்பர் ஆஃப் மெம்பர்ஸை வந்து இது பண்ணலாம். அண்ட் அவங்களுடைய அப்பாயின்மெண்ட், மோட் ஆஃப் அப்பாயின்மெண்ட் அண்ட் அப்பாயின்மெண்ட் ஆஃப் சேர்மன் இதெல்லாம் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் சேஞ்ச் பண்ணுறதுக்கான அதிகாரம் அவருக்கு இருக்குது. அண்ட் பீஸ் அண்ட் இதெல்லாம் வந்து நார்மலுங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி வந்து என்ன கவர்னர் ஆஸ் பர் வந்து 5th ஷெட்யூல் படி என்னென்னா கவர்னர் ஹாவ் அ பவர் டு ரிப்பில் ஆர் அமெண்ட். ஓகேங்களா? ரிப்பில் ஆர் அமெண்ட்னா சில அதிகாரத்தை வந்து நீக்கிறதுக்கும் சில ஆக்டை வந்து நீக்கிறதுக்கும் அல்லது சில ஆக்டோட மாடிஃபை வெர்ஷனை வந்து என்னென்னா அந்த பர்டிகுலர் ஏரியாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கும் கவர்னருக்கு அதிகாரம் இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு லோக்சபா நாமினேட்ஸ் 15 MP as அசோசியேட் மெம்பர் ஆஃப் டீலிமிட்டேஷன் கமிஷன். ஓகேங்களா? டீலிமிட்டேஷன் கமிஷன்னா என்ன அப்படின்றத பற்றி ஆல்ரெடி பார்த்தாச்சு. இப்போ எதுக்கு டீலிமிட்டேஷன் கமிஷன் கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தேன். எந்தெந்த ஏரியாவுக்கு டீலிமிட்டேஷன் கமிஷன் கொண்டு வராங்க அப்படின்னா 2 ஏரியாவுக்கு. ஒன்று வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர், லடாக். இப்போ பிரித்தாங்கல்ல ஜம்மு அண்ட் காஷ்மீர், லடாக்கு, அதுக்கு ஒன்று கொண்டு வராங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கு அடுத்து எதுக்குன்னா அஸ்ஸாம், அருணாச்சல் பிரதேஷ், மணிப்பூர், நாகாலாந்து இந்த நாளுக்கும் கொண்டு வராங்க. ஓகேங்களா? சரி, ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட்னு ஒன்று இருக்குது. அந்த ஆக்ட் மூலமாக அந்த டீலிமிட்டேஷன் கமிஷன் வருது. இது அஸ்ஸாம், அருணாச்சல் பிரதேஷ், MN. ஓகேங்களா? மணிப்பூர் அண்ட் நாகாலாந்துக்கு ஆல்ரெடி டீலிமிட்டேஷன் ஆக்ட் 2002ன்னு ஒன்று இருக்குது. அதுக்கு கீழே அந்த டீலிமிட்டேஷன் கமிஷனை இது பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ டீலிமிட்டேஷன் கமிஷனுக்கு மெம்பர்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீஃப் எலெக்ஷன் கமிஷனர். ஓகேங்களா? ஒரு சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஆஸ் வெல் அஸ் பார்த்தீங்க அப்படின்னா இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனர். ஓகேங்களா? ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனர். அதுக்கப்புறம் யாருன்னா அதோட யார் இருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்விங் ஆர் ரிட்டையர்டு ஜட்ஜஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட். ஓகேங்களா? அவங்க தான் சேர்பர்சனாக இருப்பாங்க. அதுக்கடுத்து மெம்பர்ஸ் வந்து 2 பேர், சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஆர் எலெக்ஷன் கமிஷனர் நாமினேட்டட் பை சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அல்லது ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனர் ஆஸ் எக்ஸ் அஃபிஷியோ மெம்பர். எந்த ஸ்டேட்டில் வந்து அந்த பர்டிகுலர் விஷயத்தை நடத்துகிறாங்களோ, ஓகேங்களா, என்னது டீலிமிட்டேஷன் நடத்துகிறாங்களோ அதில் வந்து என்னென்னா அந்த ஸ்டேட்டோட எலெக்ஷன் கமிஷனர் வந்து எக்ஸ் அஃபிஷியோ மெம்பராக இருப்பார். ஓகேங்களா? ஸோ இந்த டீலிமிட்டேஷன் கமிஷனை பற்றி நம்ம ஆல்ரெடி நிறையா பார்த்தாச்சு. ஓகேங்களா? தயவுசெய்து இதுக்கு முன்னாடி நியூஸில் தான் போய் பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஹைகோர்ட் ஆஸ் ஏபி கவர்மெண்ட் டு ரீஇன்ஸ்டேட் ரமேஷ் குமார். ஓகேங்களா? இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரமேஷ் குமார் அப்படின்றவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆந்திர பிரதேஷ் ஸ்டேட்டில் வந்து என்னென்னா எலெக்ஷன் கமிஷனராக இருந்தவர். ஓகேங்களா? அவர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு லோக்கல் எலெக்ஷன் நடக்க இருக்கும் ஆந்திர பிரதேஷில். பட் அந்த லோக்கல் எலெக்ஷனை இவர் நிறுத்திட்டு என்ன சொல்லிடுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லோக்கல் எலெக்ஷன் இந்த COVID-19 பீரியடில் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறுத்திடுவார். இது வந்து அந்த முதலமைச்சருக்கு ஆகாது. ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் வந்து என்ன பண்ணிடுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன், அதாவது ஸ்டேட்டோட எலெக்ஷன் கமிஷன் எந்த ஆக்டு கீழே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து ராஜ் கீழே தான் வருது. ஸோ ஆர்டிகல் 243. ஓகேங்களா? ஸோ 243K இது மூலமாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைக் அவர் ரிமூவல் இதெல்லாம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம இந்த இதை படி, ஓகேங்களா, இந்த எலெக்ஷன் கமிஷன் இதோட படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 243K அண்ட் 243ZA. 243K அப்படின்றது பஞ்சாயத்து ராஜ், 243ZA அப்படின்றது முனிசிபாலிட்டி. இந்த 2 இது படியும் ஓகேங்களா அங்கே வந்து ஒரு எலெக்ஷன் கமிஷன் அப்படின்னு ஒன்று இருக்கணும் ஸ்டேட்டில். ஸோ அதுபடி தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் அவர் தான் சீஃப் எலக்ட்ரல், அவர் தான் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேட்டில் நடக்கிற அந்த முனிசிபாலிட்டி ஆஸ் வெல் அஸ் பஞ்சாயத்து ராஜ் எலெக்ஷனை கண்டக்ட் பண்ணுறவர். ஓகேங்களா? ஸோ ஆஸ் பர் இது படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 243K படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எலெக்ஷன் கமிஷனரை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஸ்டேட் ஜட்ஜை வந்து எப்படி ரிமூவ் பண்ணுவீங்களோ, ஓகேங்களா, ஸ்டேட்டோட அந்த ஹைகோர்ட் ஜட்ஜை வந்து நீங்கள் எப்படி ரிமூவ் பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான் யாரை ரிமூவ் பண்ண முடியும் அப்படின்னா அந்த ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனரை ரிமூவ் பண்ண முடியும். ஓகேங்களா? நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அவரை ரிமூவ் பண்ண முடியும். வேறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முக்கியமானது இதில் இன்னொன்று தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இதில் பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா இந்த எலெக்ஷன் கமிஷனர் இந்த ரிலேட்டட் ஆக்ட் எல்லாம் யார் பண்ண முடியும் அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டே உங்களுக்கு பண்ண முடியும். ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா இவர் வந்து என்ன பண்ணிட்டாரு, முதலமைச்சர் சொன்னதை கேட்காம அவராட்டுக்கு இது பண்ணிட்டாரா, தூக்கிட்டாரா. ஸோ அவராட்டுக்கு வந்து என்ன பண்ணிட்டார், லோக்கல் எலெக்ஷனை கேன்சல் பண்ணிட்டார். அதனால் வந்து இவருக்கு கோவம் வந்துடும், யாருக்கு ஜெகன்மோகன் ரெட்டி கோவம் வந்துடும். அதனால் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் ஆக்ட்னு ஒரு ஆக்ட் இருக்குது. அந்த ஆக்டில் என்ன பண்ணிடுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டினன்ஸ் கொண்டு வருவார். ஓகேங்களா? அந்த ஆர்டினன்ஸ் படி என்னென்னா இனிமேல் எலெக்ஷன் கமிஷனருக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 வருஷம் வந்து
பதவிக்காலம் கிடையாது, 3 வருஷம் தான் பதவிக்காலம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இவருக்கு ஏற்கனவே 3 வருஷம் பதவிக்காலம் முடிஞ்சிடும். ஸோ அதனால் இந்த ரமேஷ்குமாரை வந்து என்ன பண்ணிடுவார் அப்படின்னா பதவியை விட்டு தூக்கிடுவார். ஏன்னா இவர் 3 வருஷம் முடிஞ்சு போச்சா. பட் என்னன்னா இமிடியேட் எஃபெக்டாக வந்து என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூக்கிடுவாங்க. அதுக்கடுத்து அவர் கோர்ட்டுக்கு போவார். கோர்ட்டுக்கு போனோடனே ஆஸ் பர் 243K ஆக்ட் படி, ஓகேங்களா, ஆக்ட் பர் 243K கான்ஸ்டியூஷன் இது படி என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரை ஹைகோர்ட் ஜட்ஜை எப்படி ரிமூவ் பண்ணுறீங்களோ அப்படி தான் ரிமூவ் பண்ணணுமே தவிர இந்த ஆர்டினன்ஸ் வந்து அவருக்கு செல்லுபடி ஆகாது. ஸோ அவரை மறுபடியும் திருப்பி கொண்டு போயிட்டு அந்த இடத்துல வச்சுருங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தாங்க. ஸோ இதுக்கடுத்து இந்தியன் ஒலிம்பிக் அசோசியேஷன் தேவை கிடையாது. நெக்ஸ்ட்டு காமன் சர்வீஸ் சென்டர். காமன் சர்வீஸ் சென்டர்னால் ஒன்றும் கிடையாது. நீங்கள் இப்போ வந்து நீங்கள் எல்லோரும் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் ஏரியாலலாம் எல்லா இடத்துலையும் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காமன் சர்வீஸ் சென்டர் அப்படின்றது இருக்குது. நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டோட சர்வீசஸ், ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட சர்வீசஸை லைக் என்னென்னா நீங்கள் தாசில்தார் ஆஃபீஸுக்கு போயிட்டு நீங்கள் எல்லா சர்டிஃபிகேட்டும் வாங்க வேண்டியிருக்கும். லேண்ட் ரிலேட்டட் சர்டிஃபிகேட் எல்லாமே நிறைய வாங்கணும் அப்படின்னா நீங்கள் இப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த காமன் சர்வீஸ் சென்டரை யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், வாங்கிக்கலாம். ஸோ இட் இஸ் லைக் டிஜிட்டல் இந்தியா ப்ரோக்ராமுக்கு கீழே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காமன் சர்வீஸ் சென்டர் அப்படின்றத கொண்டு வந்திருப்பாங்க. வேரியஸ் எலக்ட்ரானிக் சர்வீசஸ் வில்லேஜ் இன் இந்தியா, இந்தியாவோட வில்லேஜுக்கும் எலக்ட்ரானிக் சர்வீசஸ் மூலமாக. ஏன்னா அவங்க ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும்னு வைங்களேன், அந்த பர்டிகுலர் நகராட்சிக்கு வரணும். இந்த கிராமத்தில் இருக்கவங்க அந்த நகராட்சிக்கு வந்தால் தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களால அந்த சர்டிஃபிகேட் ப்ரொவைட் வாங்க முடியும். ஸோ அதெல்லாம் இது பண்ணுறதுக்காண்டி தான் இந்த காமன் சர்வீஸ் சென்டர் அப்படின்றது. ஸோ மல்டிபிள் சர்வீசஸ் இன் சிங்கிள் பாயிண்ட், ஓகேங்களா, மல்டிபிள் சர்வீசஸை இந்த ஒரே பாயிண்டில் கொடுக்குறது தான் இவங்களுடைய இது. ஸோ லைக் பப்ளிக் யூட்டிலிட்டி சர்வீஸ், சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம், ஹெல்த் கேர், ஃபினான்ஷியல், எஜுகேஷன், அக்ரிகல்ச்சர் சர்வீஸ், பிஸ்னஸ் டு கன்சியூமர் சர்வீஸ், அதாவது பேங்க் டு பீப்புளுக்கு கொடுக்குறாங்கல்ல அந்த மாதிரியான சர்வீஸும் இவங்க பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ இதுதான். ஸோ இட் கம்ஸ் அண்டர் நேஷ்னல் கவர்னன்ஸ் பிளானு. ஓகேங்களா. ஸோ கவர்மெண்ட் வந்து மே 2006 இந்த மாதிரியான பிளானை வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒன் நேஷன் ஒன் ரேஷன் கார்டு. இந்த ஒன் நேஷன் ஒன் ரேஷன் கார்டு ஸ்கீமை பற்றி இதுக்கு முன்னாடியே நம்ம பார்த்துட்டோம். ஓகேங்களா. ஸோ ஒன் ரேஷன் ஒன் நேஷன் அப்படின்றதுல 2 முக்கியமான ஸ்கீம் இருக்குங்க. ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மைக்ரண்ட் ஒர்க்கர் ஒரு மைக்ரண்ட் ஒர்க்கர் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஏதோ ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு போகிறாரு அப்படின்னா அவர் என்ன பண்ணிக்கலாம், அவர் ஸ்டேட்டில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அவருக்கு சில ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன்னே, இப்போ ஒருத்தர் யூபியிலேருந்து ஒருத்தர் தமிழ்நாடுக்கு வராரு அப்படின்னா யூபியில் அவர் ஃபேமிலி இருப்பாங்க, தமிழ்நாட்டில் இவர் இருப்பார். ஓகேங்களா. ஸோ யூபியில் இருக்க ஃபேமிலி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தேவையான ரேஷனில் ஆஃப் வாங்கிக்கலாம். அதேமாதிரி இங்கே வராங்க பார்த்தீங்களா, அவங்க அந்த பாதி ஆஃப் இங்கே மிஞ்சி தான் அந்த ஆஃபை இங்கே வாங்கிக்கலாம். ஓகேங்களா. இதுதான் அவங்களுக்கு இது. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்கீமு. செகண்ட் ஸ்கீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ரேஷன் கடையிலனாலும் இப்போ நீங்கள் இப்போ ரேஷன் கடையில் போய் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு பர்டிகுலர் ரேஷன் கடை அலாட் பண்ணியிருப்பாங்க. அந்த ரேஷன் கடையில் தான் எல்லோரும் போய் வாங்கிட்டு இருப்பீங்க. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ரேஷன் கடை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து 2 முக்கியமான சேஞ்சஸ் வந்து கொண்டு வராங்க. ஸோ பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டத்தில் ஒரு மிகப்பெரிய சேஞ்ச் அப்படின்னா ஒன் நேஷன் ஒன் ரேஷன் கார்டு. இது உங்களுக்கு மெயின்ஸில் தான் அதிகமாக வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா. ப்ரிலிம்ஸில் வர்றதுக்கு சான்ஸ் ரொம்ப கம்மி. ஸோ அவ்வளோதான். இது எந்த மினிஸ்ட்ரிக்கு வருதுன்னு மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. ஸோ அந்த மினிஸ்ட்ரி பேர் மறந்துட்டேன், மினிஸ்ட்ரி ஆஃப் கன்சூமர் சர்வீஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஓகேங்களா. அது என்னென்னு போய் பாருங்கள், அதை மட்டும் மறந்துட்டு எழுதி வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா there will be a ரேஷன் கார்டு நம்பர் அண்ட் பைலிங்குவல் லாங்குவேஜில் ரேஷன் கார்டு கொடுக்கணும் அப்படின்றாங்க. பைலிங்குவல் லாங்குவேஜில் என்ன ரேஷன் கார்டு அப்படின்னா நமக்கு இப்போ நீங்கள் தமிழ்நாடோட ரேஷன் கார்டு பார்த்தீங்கன்னா தமிழில் தான் எல்லா லெட்டரும் இருக்கும். இதை கொண்டு போய்ட்டு யூபியில் இருக்கிற ஒருத்தனை கொண்டு போய் கொடுத்தனா அவனுக்கு ஹிந்தி தான் தெரியும். ஓகேங்களா. அப்போது நம்ம என்ன பண்ணணும், பைலிங்குவல். இப்போ தமிழ்நாடு அப்படின்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷ், யூபினா அவங்களுடைய லாங்குவேஜ் ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ். ஸோ அந்த மாதிரி பைலிங்குவல் லாங்குவேஜில் அண்ட் there will be a டிஜிட்டல் 10 டிஜிட் வந்து ஸ்டாண்டர்டாக கொடுக்கணும். ரேஷன் கார்டோட நம்பர் ஸ்டாண்டர்ட் நம்பராக இருக்கணும். அதில் ஃபஸ்ட்டு 2 டிஜிட் வந்து அவருடைய ஸ்டேட்டாக இருக்கணும். அடுத்த 2 டிஜிட்லேருந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அவருடைய நம்பர்ஸை வந்து நீங்கள் என்ன அலாட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான். இது மாதிரி வேறு எதுவும் கிடையாது. நெக்ஸ்ட்டு டெபாசிட் இன்சூரன்ஸ் அண்ட் கிரெடிட் கேரண்டி கார்பரேஷன். இது ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். ஓகேங்களா. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பேங்க்கில் வந்து டெபாசிட் பண்ணியிருக்காரு அப்படின்னா அவருடைய இதுக்கு முன்னாடி 1 லட்சமாக இருந்தது, இப்போ 5 லட்சமாக கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. அவருடைய 5 லட்சம் வரைக்கும் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு இன்சூரன்ஸ் மாதிரி. ஈவன் பேங்க் திவால் ஆகிட்டாலும் பேங்க் திவால் ஆகிட்டால் எல்லா காசையும் திருப்பி கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது ஆஸ் பர் பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட்டு. ஆனால் என்னென்னா ஒரு 5 லட்சம் வரைக்கும் திருப்பி கொடுக்கணும் ஆஸ் பர் இந்த இது. யார் கொடுப்பாங்க அப்படின்னா இவங்க கொடுப்பாங்க. யார்? டெபாசிட் இன்சூரன்ஸ் அண்ட் கிரெடிட் கேரண்டி கார்பரேஷன். சரி, இது வந்து இன்சூரன்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்போ இன்சூரன்ஸுக்கு ப்ரீமியம் யார் கட்டுவா? ஓகேங்களா. 5 லட்சத்துக்கு ப்ரீமியம் யார் கட்டுவா அப்படின்னா அந்த பேங்க்கே தான் கட்டுவாங்க. ஓகேங்களா. ப்ரீமியம் வந்து நீங்கள் பே பண்ண மாட்டீங்க, பேங்க் பே பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கேபிட்டல் டு ரிஸ்க் வெயிட்டட் அசட் ரேஷியோலாம் சில இதை சொல்கிறாங்க. இதில்
கேபிட்டல் அடிக்குவேசி ரேஷியோ அப்படின்றதையும் அதுக்கு இன்னொரு பேரும் சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன, இப்போ ஒரு பேங்க் வந்து திவால் ஆகிறத பற்றி தானே இப்போ பேசணும். அப்போ ஒரு பேங்க் திவால் ஆகாமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே எவ்வளோ அவன் வந்து கேபிட்டல், ஓகேங்களா, ஒரு பேங்க் வந்து இப்போ 1000 கோடி கேபிட்டலில் 1000 கோடி முதலீடில் வந்து அந்த பேங்க் ஆரம்பிச்சிருக்கான் அப்படின்னா, இந்த 1000 கோடி முதலீடையும் கொண்டு போயிட்டு என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, அந்த லோன் கொடுக்கறது அந்த மாதிரிலாம் கொடுக்கக்கூடாது. அதில் சம் அமௌண்ட்டை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிசர்வாக சேமித்து வைக்கணும். இந்த ரிசர்வ் எதுக்கு அப்படின்னா, திடீர்னு பேங்க் வந்து திவால் ஆகுது அப்படின்னா பேங்க் வந்து முழுசாக முடிஞ்சு போயிடாமல் அதை காப்பாற்றுறதுக்காண்டி இந்த அமௌண்ட்டை யூஸ் பண்ணிப்பாங்க. ஓகேங்களா, இதுதான் கேபிட்டல் டு ரிஸ்க் வெயிட்டட் அசட் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, நம்ம எவ்வளோ ரிஸ்க் வெயிட்டடான ரேஷியோ அசட் இருக்குது அதுக்கு ஏற்றாப்பில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம் அமௌண்ட்டை, இப்போ உங்களுக்கு 1 லட்ச ரூபா லோன் கொடுக்குறாங்க அப்படின்னா, அந்த 1 லட்ச ரூபா லோன் கொடுத்தாம்னா அவன் எந்த பக்கம் என்ன பண்ணுவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லோன் வருமோ வராதோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10,000 ரூபாய் அவன் சேமிப்பில் போட்டு வச்சுருவான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்க்காரன் சேமிப்பில் போட்டு வச்சுருவான். அப்போ நீ வந்து அந்த கடனை கொடுக்கலாட்டாலும் இவன் என்ன பண்ணலாம், பேங்க்கை வந்து ரன் பண்ணுறதுக்கு ஒரு இதுதான். ஓகேங்களா, இப்போ வந்து என்னென்னா பேசல் 3 நார்ம்ஸில் 8% வந்து ரிஸ்க் வெயிட்டட் அசட் ரேஷியோ வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது 100 ரூபா உங்களுக்கு கடன் கொடுத்தா 8 ரூபா வந்து அவன் சேமித்து வைக்கணும். ஓகேங்களா, 8%. பட் ஆஸ் பர் நம்மளுடைய ஆர்பிஐ படி இப்போ நம்ம 9%. இப்போ நமக்கு 100 ரூபா கடன் கொடுத்தான்னா 9 ரூபா வந்து அவன் சேமித்து வச்சுக்கிட்டு இருக்கணும். அல்லது 100 ரூபா வந்து அவன் கேபிட்டலாக வந்து அந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணான் அப்படின்னா 9 ரூபா வந்து பேமெண்ட்டில் சேவிங்ஸில் போட்டு வைக்கணும். ஓகேங்களா, இதுதான். ஸோ இது வந்து ஆர்பிஐ கீழே வரக்கூடிய ஒன்று தான். ஓகேங்களா, ஸோ ஆர்பிஐக்கு கீழே வரக்கூடிய ஒன்று தான். ஸோ ஆர்பிஐ தான் இதை மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அவங்க தான் இதோட மெயின்டெனன்ஸ். ஓகேங்களா, ஃபுல்லாகவே பார்த்துக்கிறாங்க. இப்போ 5 லட்ச ரூபாய்க்கு மாற்றிருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அது மட்டும்தான் இதில் தேவையான ஒரு விஷயம். ஓகேங்களா, சரி, இதில் யாருக்கு வந்து இதில் வந்து இது கிடையாது. ஓகேங்களா, இந்த DIGGC யாருக்கு கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கார்பரேஷன் கவர்ஸ் ஆல் கமர்ஷியல் அண்ட் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ். எல்லா கமர்ஷியல் அண்ட் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸும் இதுக்குள்ளே இன்க்ளூட் ஆகும். பட் என்னென்னா எந்தெந்த ஏரியாவில் இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேகாலயா, சண்டிகர், லக்ஷதீப், தாத்ரா நகர் ஹவேலி இதில் இருக்கிற பேங்க்ஸ் வந்து இன்க்ளூடட் கிடையாது. நல்ல மனப்பாடம் பண்ணிக்கோங்க. மேகாலயா, சண்டிகர், லக்ஷதீப் அண்ட் தாத்ரா நகர் ஹவேலி. ஏன்னு என்கிட்ட கேட்காதீங்க, நான் வந்து ஆர்பிஐ இது கிடையாது. ஓகேங்களா, எனக்கு தெரியாது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து என்ன, ஒன்லி பிரைமரி, இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை தவிர பிரைமரி கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி. ஓகேங்களா, பிரைமரி கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி அதுவும் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இன்க்ளூடட் கிடையாது. சரி, இதை தவிர யார் டெபாசிட்டுக்கு, இதெல்லாம் வந்து என்ன எந்தெந்த பேங்க் உண்டு கிடையாது அப்படின்றத பார்த்தோம். சரி, எல்லாரும் போடுற டெபாசிட்டுக்கும் இந்த மாதிரி கொடுத்துருவாங்கன்னா கிடையாது. சில பேருடைய டெபாசிட்டுக்கு வந்து அப்ளிகபிள் கிடையாது. யாருன்னா ஃபாரின் கவர்மெண்ட் நம்ம கண்டியில் வந்து டெபாசிட் பண்ணுறான், இதே சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் டெபாசிட் பண்ணுது, இல்லது இன்டர் பேங்க் டெபாசிட், இன்னொரு பேங்க்காரன் இன்னொரு பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறான் அதுக்கு, அல்லது ஸ்டேட் லேண்ட் டெவலப்மெண்ட் பேங்க் அல்லது ஸ்டேட்டோட கோஆப்ரேட்டிவ் பேங்க் வந்து டெபாசிட் பண்ணுறது. அதே மாதிரி எனி அக்கௌண்ட் ஆஃப் எனி டெபாசிட் ரிசீவ்ட் அவுட் சைடு இந்தியாவிலேருந்து உள்ளே வர்றது. ஓகேங்களா, அதே மாதிரி வந்துன்னா சில இதை வந்து ஆர்பிஐயே வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, எக்ஸம்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் இது. ஓகேங்களா, ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இன்டர்ஸ்டேட் மைக்ரண்ட் ஒர்க்மென் அப்படின்னு சொல்லி ஒரு ஆக்ட் இருக்குது, 1979 ஆக்ட்டு. இந்த ஆக்டை வேணால் ரீட் பண்ணிக்கோங்க. மெயின்ஸுக்கு வேணால் இது தேவைப்படும், ப்ரிலிம்ஸுக்கு தேவைப்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு வைஷாக் கேஷ் லீக், ஸ்ட்ரிக்ட் லயபிலிட்டி ஆர் அப்சல்யூட் லயபிலிட்டி. இதுவும் நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயந்தான். இது வந்து மெயின்ஸில் உங்களுக்கு தேவைப்படும். வாட் இஸ் ஸ்ட்ரிக்ட் லயபிலிட்டி, வாட் அப்சல்யூட் லயபிலிட்டி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ வைசாக்கில் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேஸ் பிளான்ட் வந்து ஓப்பன் ஆகிருக்கும். அந்த கேஸில் சிரின் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸு, அந்த கேஸ் என்ன ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீக் ஆகிடும். அந்த லீக் ஆனதில் கிட்டத்தட்ட மக்கள் வந்து ஒரு 12 பேருக்கு மேலே இறந்து போயிருப்பாங்க, நிறைய பேர் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருப்பாங்க. சரி, இதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் யார் காம்பன்சேஷன் கொடுக்குறது, ஓகேங்களா, யார் காம்பன்சேஷன் கொடுக்குறது, அதுதான் அந்த ஸ்ட்ரிக்ட் லயபிலிட்டி அப்சல்யூட் லயபிலிட்டி அப்படின்றது. ஒன்றால் ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா நீ இந்த ரெண்டுக்கு வித்தியாசம் என்ன, ஸ்ட்ரிக்ட் லயபிலிட்டினா என்ன, அப்சல்யூட் லயபிலிட்டினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரிக்ட் லயபிலிட்டி அப்படின்னா ஸ்ட்ரிக்டாக நீ தான் அதுக்கு காரணம் அப்படின்றது. பட் தேர் வில் பி எக்ஸப்ஷனல் கொடுத்துடலாம், அந்த இடத்துல எக்ஸப்ஷனல் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸ்ட்ரிக்ட் லயபிலிட்டியில் அப்பா சரிப்பா நீ வந்து தெரியாமல் தான் இதை பண்ணிட்ட, அதனால் வந்து இந்த லயபிலிட்டினா நீ தான் அதுக்கு வந்து காரணம் அப்படின்றது தான். ஓகேங்களா, இப்போ ஒரு வைசாக் கேஸ் பிளான்ட்டில் வந்து கேஸ் லீக் ஆச்சு அப்படின்னா அதுக்கு நீ தான் காரணம் அப்படின்றது தான் அந்த இதுதான். அந்த ஸ்ட்ரிக்ட் லயபிலிட்டி அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, there will be எக்ஸப்ஷனல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, இதே இது அப்சல்யூட் லயபிலிட்டி. ஓகேங்களா, அப்சல்யூட் லயபிலிட்டி அப்படின்னா என்ன பிரச்சனையாக நடந்தாலும், ஓகேங்களா, அதில் வந்து எக்ஸப்ஷனே கிடையாது, நீ தான் லயபிலிட்டி. அப்சல்யூட் லயபிலிட்டினா நீ தான் லயபிலிட்டி, நீ தான் அவனுக்கு வந்து காம்பன்சேஷன் கொடுக்கணும், நீ தான் அவனை பார்த்துக்கணும் அப்படின்றது தான். ஓகேங்களா, ஸோ இதுதான் இதில் கொடுத்துருக்கிறது. ஓகேங்களா, ஸோ ரைட் டு லைஃப் அப்படின்றது ஆர்டிகல் 21. அதனால் அப்சல்யூட் லயபிலிட்டி அப்படின்றது இதில் முக்கியமான பிரின்சிபல். அதான் பிரின்சிபல் ஆஃப் அப்சல்யூட் லயபிலிட்டி. இது தாங்க உங்களுக்கு ப்ரிலிம்ஸுக்கு கொஸ்டினாக வரலாம்.
பிரின்சிபல் ஆஃப் அப்சல்யூட் லையபிலிட்டிஸ் கம்ஸ் அண்டர் ஆர்டிகல் 21 ரைட் டு லைஃப் அப்படின்றது தான். இதுதான் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? மற்றதெல்லாம் பேமெண்ட்டு காம்பன்சேஷன் இதெல்லாம் வந்துன்னா உங்களுக்கு தேவையில்லாதது. நெக்ஸ்ட்டு ஷெகத்கார் கமிட்டி. இந்த ஷெகத்கார் கமிட்டி அப்படின்னாலே நீங்கள் யோசிக்க வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் ஓகேங்களா? டிஃபென்ஸோட கம்யூனிகேஷன், டிஃபென்ஸோட ரோடு ஆர்கனைசேஷன், ரோடு மெயின்டெனன்ஸு, பிஆர்ஓ ரோடு மெயின்டெனன்ஸ், இந்த மாதிரி டிஃபென்ஸ் ரிலேட்டட் எல்லா விஷயத்துக்கும் இந்த ஷெகத்கார் கமிட்டி அப்படின்னாலே டிஃபென்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இவர் யார் தலைமையில் இந்த இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷெகத்கார் அப்படின்ற ஒரு தலைமையில் தான் இந்த கமிட்டி போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த கமிட்டி என்னென்னா நிறையா வந்து உங்களுக்கு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அந்த ரிப்போர்ட்டில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 9304 போஸ்டிங் ஆஃப் மிலிட்ரி இன்ஜினியரிங் சர்வீசஸை அபாலிஷ் பண்ண சொல்லியிருக்காரு. அதுபடி கவர்மெண்ட்டும் அபாலிஷ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நிறையா வந்து இம்ப்ளிமெண்டேஷன்ஸ்க்கு வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்த ரிப்போர்ட். ஓகேங்களா? அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்டிமைசேஷன் ஆஃப் சிக்னல் அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னன்னா கம்யூனிகேஷன் பிட்வீன் டிஃபென்ஸ். ஓகேங்களா? டிஃபென்ஸோட கம்யூனிகேஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது, ஆப்டிமைசேஷன் பண்ணுறது, ரீஸ்ட்ரக்சரிங் ஆஃப் ரிப்பேர் எக்கோலன்ஸ் ஆர்மி இன்க்ளூடட் பேஸ் ஒர்க் ஷாப்பை ரீஸ்ட்ரக்சர் பண்ணுறது, அட்வான்ஸ் பேஸ் ஒர்க் ஷாப் கொண்டு வரது, ஆர்டினன்ஸ் ஃபேக்ட்ரி. ஓகேங்களா? ஆர்டினன்ஸ் அப்படின்னா இந்த மருந்துகள், அதாவது டிஃபென்ஸ் ரிலேட்டட் மருந்து, அதாவது வெடிகுண்டு மருந்து இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா? அதேமாதிரி துப்பாக்கி இதெல்லாம் செய்யலாம். அதெல்லாம் ஆர்டினன்ஸ் ஃபேக்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்துன்னா இது. ஸோ பெட்டர் யூட்டிலைசேஷன் ஆஃப் சப்ளை அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இது எல்லாமே வந்துன்னா அவர் கொடுத்த இது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு மேஜர் ஸ்டிமுலேஷன் மெஷர். தயவு செய்து இது ஆத்ம நிர்பார் பாரத் அபியானை பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆத்ம நிர்பார் பாரத் அபியானில் 20 lakh crore எக்கனாமிக் பேக்கேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 20 lakh crore எக்கனாமிக் பேக்கேஜ் வந்து ஏதாவது புது ஸ்கீமாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஒரு புது ஸ்கீமும் அனௌன்ஸ் பண்ணல. எல்லாமே பழைய ஸ்கீமுக்குள்ளே இவங்க எக்ஸஸாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா எம்எஸ்எம்இயோட டெஃபனிஷனை மாற்றிருக்காங்க. வாட் இஸ் டெஃபனிஷன்? ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். டெஃபனிஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. அதன் மூலமாக நீங்கள் நிறையா சேஞ்சஸை கொண்டு வரலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன்னே, இப்போ வந்து என்னென்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்விரான்மெண்ட் அப்படின்றதுக்கு ஒரு டெஃபனிஷன். ஓகேங்களா? அந்த டெஃபனிஷனில் நம்ம விலங்குகளை நம்ம சேர்க்கலை அப்படின்னு வைங்களேன். விலங்குகளை அந்த என்விரான்மெண்ட் அப்படின்ற டெஃபனிஷனில் விலங்குகளை சேர்க்கலை அப்படின்னா இப்போ என்விரான்மெண்ட் ரிலேட்டடாக நமக்கு நிறையா ஸ்கீம்ஸு, நிறையா வேர்ல்டு கன்வென்ஷன்ஸ் என்னம்லாமோ வருது. அப்போ அதிலலாம் என்ன பண்ண சொல்கிறாங்க? என்விரான்மெண்ட்டை பாதுகாத்து கொள்ளுங்கள் அப்படின்றாங்க. ஆனால் அந்த டெஃபனிஷனில் இந்தியாவில் என்ன பண்ணிட்டோம்? விலங்குகளை ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா விலங்குகளை நம்ம என்னன்னாலும் பண்ணிக்கலாம். அதுக்கு தேவையான எதையும் கொண்டு வரணும் கூட அவசியம் கிடையாது. அந்த கன்வென்ஷன்லாம் நிறையா இருக்குது பார்த்தீங்களா? அப்போ என்விரான்மெண்ட் டெஃபனிஷன்லேருந்து விலங்குகளை தூக்கிட்டு அந்த மாதிரி. அப்போ டெஃபனிஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ எம்எஸ்எம்இயோட டெஃபனிஷன் என்ன மாற்றிருக்காங்க அப்படின்னு படுறத இந்த கீழே அட்டவணையில் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அதில் எம்எஸ்எம்இனா மைக்ரோ ஸ்மால் மீடியம். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி என்ன இருந்தது, இப்போ என்னவா மாற்றிருக்காங்க அப்படின்றது தான். ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடாக, ஓகேங்களா, இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடாக ஓகேங்களா, உங்களுக்கு மிஷினரி ஆர் எக்யூப்மெண்ட் தயாரிக்கிற எம்எஸ்எம்இ, ஓகேங்களா, மிஷினரி ஆர் எக்யூப்மெண்ட் தயாரிக்கிற எம்எஸ்எம்இ, ஓகேங்களா, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்வீஸ், ஓகேங்களா, சர்வீஸ் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இதுதான் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் பாருங்கள், உங்களுக்கு மேனுஃபேக்சரிங் என்டர்பிரைசஸ், ஓகேங்களா, மேனுஃபேக்சரிங் என்டர்பிரைசஸ் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 25 lakh, ஓகேங்களா, 25 lakh. இப்போ அது வந்து என்ன 1 crore, ஓகேங்களா, 1 crore வரைக்கும் இருந்தாலே அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மைக்ரோ அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா. இதுக்கு அடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் 5 crore வரைக்கும் இருக்கிறத இதுக்கு முன்னாடி என்ன ஸ்மால்னு சொன்னாங்க, இப்போ அதை 10 கோடிக்கு கொண்டு வந்துட்டாங்க. இதுக்கு முன்னாடி 10 கோடின்னு இருந்த மீடியம் சொன்னதை இப்போ 20 கோடின்னு கொண்டு வந்துட்டாங்க. இதே இது சர்வீசஸ் பாருங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 lakh அப்படின்றது இருந்ததை உங்களுக்கு அதே இது 1 crore. இந்த மாதிரி என்னென்னா நிறையா சேஞ்சஸ் வந்து இப்படி பண்ணதுனால நிறைய கம்பெனிஸ் வந்து இப்போ 10 crore வரைக்கும் தான் வந்து என்னென்னா எம்எஸ்எம்இ கம்பெனிக்குள்ளே வராங்க. அப்படின்னா எம்எஸ்எம்இக்குன்னு நிறைய ஆக்ட் வந்து நம்ம கண்ட்ரியில் அப்ளிகபிள் கிடையாது. ஏன்னா எம்எஸ்எம்இயோட முன்னேற்றத்துக்காண்டி நம்ம நிறைய ஆக்ட் ரெகுலேஷன்ஸ்குள்ளே அவங்கள கொண்டு வரல, ஓகேங்களா. அப்போ 10 crore வரைக்கும் இருக்கிறவனை நம்ம எம்எஸ்எம்இன்னு இதுக்கு முன்னாடி சொன்னவன் இப்போ கிட்டத்தட்ட 20 crore வரைக்கும் இருக்கிறவனே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எம்எஸ்எம்இயில் கம்மியாக கொண்டு வரோம். அப்போ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எம்எஸ்எம்இயில் 20 crore அப்படின்னா நிறையா கம்பெனிஸ் இதில் இன்க்ளூட் ஆகி நிறையா கம்பெனிஸ்க்கு வந்து என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆக்ட் ரெகுலேஷன்ஸ் இதெல்லாம் வந்து அப்ளிகபிள் ஆகாது, ஓகேங்களா. ஸோ அதுதான், ஸோ இதுதாங்க, அதை மனப்பாடம் பண்ணிக்கோங்க, ஏன்னா ப்ரிலிம்ஸை கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு கொலாட்ரல் ஃப்ரீ லோன்ஸ் கொடுக்குறாங்களாம். என்பிஎஃப்சியோட சில சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க, ஓகேங்களா. இதெல்லாம் வந்து என்னென்னா நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. இல்லாட்டி ஏதாவது வீடியோ வந்து ஆத்ம நிர்பார் பாரத் அபியானுக்கு வந்து யூடியூப்பில் நிறையா பேர் வீடியோ போட்டிருப்பாங்க.
ஓகேங்களா. அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்களை தான் பேசியிருப்பாங்க. ஸோ வேணால் அதை போயிட்டு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஆத்ம நிர்பார் பாரத் அபியான் கூட நோட்ஸு அதுவாக எடுத்து வச்சுக்கோங்க. இதில் வேணால் இதுலேயும் நிறையா இருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய விஷயங்களை பற்றி பேசியிருக்காங்க. அதெல்லாம் வந்து என்ன பழைய ஸ்கீம் தான். முத்ரா ஸ்கீமை பற்றி பேசியிருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் ஸ்கீம் ஃபார் எம்எஸ்எம்இ பற்றி பேசியிருக்காங்க. இதெல்லாம் பார்த்தாச்சு உங்களுக்கு. அது பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா பற்றி பேசியிருக்காங்க. இதுக்கடுத்து காம்பன்சேட்டரி அஃபாரஸ்டேஷன் மேனேஜ்மெண்ட் அண்ட் பிளானிங் அத்தாரிட்டியை பற்றி பேசியிருக்காங்க. அப்போ வாட் இஸ் காம்பன்சேட்டரி அஃபாரஸ்டேஷன் மேனேஜ்மெண்ட் பிளானிங் அத்தாரிட்டி அப்படின்றது இந்த வெப்சைட்டில் நல்லாவே கொடுத்துருக்காங்க, போய் பாருங்க. ஓகேங்களா. ஸோ நபார்டோட ரீஃபினான்ஸை பற்றி பேசியிருக்காங்க. இதுக்கடுத்து முக்கியமானது அஃபோர்டபுள் ரெண்டல் ஹவுசிங் காம்ப்ளெக்ஸஸ் ஃபார் மைக்ரண்ட் ஒர்க்கர் அர்பன் புவர். ஓகேங்களா. இது வந்து ஒரு புது ஸ்கீம். ஓகேங்களா. அஃபோர்டபுள் ரெண்டல் ஹவுசிங் காம்ப்ளெக்ஸஸ் ஃபார் மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ். ஓகேங்களா. அப்படின்ற ஒரு புது ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஸ்கீமும் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருஷ்டி ஐஏஎஸில் போய் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ நிறையா மைக்ரண்ட் என்ன ஆகிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அர்பன்லேருந்து வெளியே போயிட்டு அவங்களுடைய சொந்த ஊர்களுக்கு போயிட்டாங்க. சொந்த ஊர்களுக்கு போயிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா திரும்பி எங்கே தான் வரப்போகிறாங்க, திருப்பி அர்பனுக்கு தான் வரப்போகிறாங்க. அப்போ அர்பன் வரும்போது என்ன ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு தங்குறதுக்கு இடம் வேணும். அந்த தங்குறதுக்கு இடத்து தான் இந்த ரெண்டல் ஹவுசிங் அப்படின்ற ஒரு இதில் கொண்டு வராங்க. ஸோ இந்த வெப்சைட்டில் போய்ட்டு படிச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ அதுதான் நெக்ஸ்ட்டு டிஃபென்ஸ் டெஸ்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்கீம் அப்படின்றது. டிஃபென்ஸ் டெஸ்டிங் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்கீம். இந்த டிஃபென்ஸ் டெஸ்டிங் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்கீம்னா என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து என்னென்னா இப்போ நிறைய வந்து என்னென்னா டிஃபென்ஸ் ரிலேட்டட் வந்து ப்ரைவேட் கம்பெனிஸை வந்து இந்தியாவுக்குள்ளே கொண்டு வரதுக்கு நம்ம நிறைய கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அப்போ ப்ரைவேட் கம்பெனிஸை இந்தியாவுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னா அந்த ப்ரைவேட் கம்பெனிஸ் ஏதாவது ஒரு டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா தேர் வில் பி ஏ டெஸ்டிங் நீட்ஸ். ஓகேங்களா. டெஸ்டிங் நீட்ஸ் பண்ணணும். அப்போ அந்த டெஸ்ட் ஃபெசிலிட்டிலாம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய அமௌண்ட்டில் க்ரியேட் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்காண்டி தான் இப்போ நம்ம கண்ட்ரியில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 to 8 நியூ டெஸ்ட் ஃபெசிலிட்டி பார்ட்னர்ஷிப் வித் ப்ரைவேட் இண்டஸ்ட்ரியோட நம்ம கொண்டு வரோம். கிட்டத்தட்ட 400 கோடி கிட்ட என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஃபென்ஸ் டெஸ்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து என்னன்னா நம்ம இது பண்ணுறோம். இதில் கிராண்ட் இன் எய்டு நம்ம கவர்மெண்ட் எவ்வளோ பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 75% வந்து கவர்மெண்ட் ஃபண்டிங் பண்ணுறாங்க. மீதி 25% ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கிரியேட் பண்ணி ஒரு கார்பரேட்டை கிரியேட் பண்ணுறோம். அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் பிரைவேட் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொஞ்சம் அமௌண்ட் போடுவாங்க. ஸோ அந்த அமௌண்ட் மூலமாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்டை ரன் பண்ணுவாங்க. ஓகேங்களா. இதில் ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள் வந்து எந்த ஆக்ட் கீழே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பெனிஸ் ஆக்ட் 2013 கீழே நிறுவப்படும். ஓகேங்களா. இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியல் காரிடார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வர போகிறாங்க. ஓகேங்களா. இவ்வளோ தான். இதுக்கு அடுத்து ஆத்ம நிர்பார் பாரத் அபியான் தான் 4th and 5th tranche. ஓகேங்களா. இதை தான் திருப்பி கொடுத்துருக்குறாங்க. அதில் ப்ரைவேட் செக்டாரில் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா இஸ்ரோ ஃபெசிலிட்டிக்குள்ளே அலோவ் பண்ண போகிறாங்க அப்படின்றது ஒரு முக்கியமான இன்ட்ரொடக்ஷன். ஓகேங்களா. ஸோ இதை தவிர இருக்கிறத ஒவ்வொன்றா வாஸ்து பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. இதில் நிறையா சொல்லியிருப்பாங்க, நிறையா வாஸ்து பாருங்கள். முக்கியமாக இருக்கிறத மட்டும் அப்படியே கோடு போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. ஏதாவது புதுசாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா மட்டும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு டொமிசைல் சர்டிஃபிகேட். ஜேஎன்கேவோட டொமிசைல் சர்டிஃபிகேட் இதை பற்றி இதுக்கு முன்னாடியே நம்ம பார்த்தாச்சு. இதுக்கு முன்னாடி மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ்லேயே இந்த ஜேஎன்கேவோட டொமிசைல் சர்டிஃபிகேட் வந்துருச்சு. ஓகேங்களா. இது அகைன் நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஷெகத்கார் கமிட்டி. மறுபடியும் இந்த ஷெகத்கார் கமிட்டியோட பார்டர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிலேட்டடுக்கான ஒரு ரெக்கமெண்டேஷன்ஸ். ஓகேங்களா. அதை மறுபடியும் இதில் பேசியிருக்காங்க. பார்டர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் எந்த ஆர்கனைசேஷனுக்குள்ளே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்டர் ரோட் ஆர்கனைசேஷன் அப்படின்றதுக்குள்ளே வரும். ஓகேங்களா. ஸோ பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரிக்கில் வரக்கூடியது. ஸோ அதுக்கான நிறையா வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது கொடுத்துருக்காங்க, ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ரெக்கமெண்டேஷன் படி என்னென்னா நீங்கள் ரோடு கன்ஸ்ட்ரக்ஷனை ஸ்பீடப் பண்ணுங்கள். அதேமாதிரி ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன் என்ன பண்ணுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்டிமல் கெப்பாசிட்டி வரைக்கும் பிஆர்ஓட்டை கொடுங்க. அதுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா அதை ப்ரைவேட்டை கொடுத்துருங்க, அவுட் சோர்சிங் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கடுத்து நீங்கள் அவுட் சோர்சிங் பண்ணுறீங்களா, அதை நீங்கள் எந்த மெத்தடில் பண்ணுங்க அப்படின்னா இன்ஜினியரிங் ப்ரொக்யூர்மெண்ட் கான்ட்ராக்ட் மெத்தடில் பண்ணுங்க அப்படின்றாங்க. அப்போ வாட் இஸ் இன்ஜினியரிங் ப்ரொக்யூர்மெண்ட் கான்ட்ராக்ட் மெத்தட் அப்படின்னா கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இது பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப்பில் ஒன் டைப் ஆஃப் மெத்தட் இது. ஓகேங்களா. பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப்பில் ஒன் டைப் ஆஃப் மெத்தட். இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக் அதாவது கவர்மெண்ட் வித் ப்ரைவேட்டோட இணைஞ்சு செயல்படுறது தான். அதில் ப்ரைவேட் இருந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வெறும் இன்ஜினியரிங் ரிலேட்டட் மைண்ட். ஓகேங்களா. இன்ஜினியரிங் ரிலேட்டட் டெக்னாலஜி ரிலேட்டட் அறிவை வந்து வாங்கிட்டு 100% யாரோட இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும் அப்படின்னா கவர்மெண்ட்டோட இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும். ஸோ அதை தான் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இன்ஜினியரிங் ப்ரொக்யூர்மெண்ட் கான்ட்ராக்ட் அப்படின்ற PPP மெத்தட் நீங்கள் அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து ப்ரொக்யூர்மெண்ட் பவர் கிட்டத்தட்ட என்ன பண்ணுங்க அப்படின்னா 7.5 crore to 100 crore
crore வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா பிஆர்ஓக்கு ப்ரொக்யூர்மெண்ட் பவர் கொடுங்க. ஓகேங்களா, அவங்க என்ன பண்ணுவாங்க, டொமஸ்டிக் அண்ட் ஃபாரின் ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணட்டும். ஏன்னா அவங்க ப்ரொக்யூர்மெண்ட் பண்ண அவங்களுக்கு தேவையான பொருளை அவங்க தானே ப்ரொக்யூர் பண்ணணும், அதுக்காண்டி தான். இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்வரான்மெண்டல் கிளியரன்ஸ். ஓகேங்களா, என்வரான்மெண்டல் கிளியரன்ஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா லேண்ட் அக்விசிஷன் பண்ணணும், ஒரு ரோடு போடணும் அப்படின்னா டிஃபென்ஸ் ரோடு போடணும்னாலும் வி நீட் டு கெட் அ லேண்டு. ஓகேங்களா, அதுக்கெல்லாம் வந்து அக்விசிஷனுக்கு வி ஷுட் டூ எ டீட்டெயில்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் வந்து என்னென்னா நம்ம பண்ணி அதை அப்ரூவல் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தவிர உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இபிசி மோடு இருக்குது பார்த்தீங்களா, இபிசி மோடில் ஒரு ப்ராஜெக்ட்டை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 90% ஆஃப் இதை மட்டும்தான் என்ன கிளியர் பண்ணணும். அதுக்கடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டோட இதுக்குள்ளே கொண்டு வந்துடணும் அப்படின்றாங்க. ஓகேங்களா, ஸோ இதுதான். இது தவிர அதர் ரெக்கமெண்டேஷன் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா இதுக்கு முன்னாடி உங்களுக்கு முன்னாடி இதில் பார்த்தோம் பார்த்தீங்களா ஷக்கத்கார் கமிட்டி அதை தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இது தவிர இன்னும் சஜஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2.5 to 3% ஜிடிபியாக என்ன பண்ணுங்கள் பட்ஜெட்டுக்குள்ளே கொண்டு வாங்க. பட்ஜெட்டில் கிட்டத்தட்ட 2.5 to 3% ஆஃப் ஜிடிபி எதுக்கு யூஸ் பண்ணுங்க அப்படின்னா டிஃபென்ஸ் ரிலேட்டடுக்கு யூஸ் பண்ணுங்க. இதை தவிர ஜாயின்ட் சர்வீஸ் வார் காலேஜ் அப்படின்றத மிடில் லெவல் ஆஃபீஸர்ஸ்க்கு கொண்டு வாங்க. ட்ரைனிங் மிடில் லெவல் ஆஃபீஸரை ட்ரெயின் பண்ணுறதுக்கு கொண்டு வாங்க. நெக்ஸ்ட்டு மிலிட்ரி இன்டெலிஜென்ஸ் ஸ்கூல். ஓகேங்களா, அதை வந்து பூனேயில் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னாங்க. இந்த இதை வந்து ட்ரை சர்வீஸ் இன்டெலிஜென்ட் ட்ரைனிங் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டாக மாற்றுங்க. ஓகே, ஆல்ரெடி பூனேயில் இருக்குது, மிலிட்ரி இன்டெலிஜென்ஸ் ஸ்கூல் வந்து பூனேயில் இருக்குது. இதை வந்து ட்ரை சர்வீஸ் இன்டெலிஜென்ஸ் ட்ரைனிங் ஸ்கூலாக மாற்றுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு ஜென்ரல் ஃபினான்ஷியல் ரூல்ஸ். இது வந்து ஒன்றும் தேவையில்லாத ரூல்ஸ் தான். நெக்ஸ்ட் மறுபடியும் டொமிசைல் ரூல்ஸ் ஃபார் ஜேஎன்கேவே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு கவர்மெண்ட் நோட்டிஃபைசஸ் BS6 எமிஷன் ஃபார் குவாட்ரி சைக்கிள்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. BS6 அப்படின்னா என்ன அப்படின்னா பாரத் ஸ்டேஜ் 6 அப்படின்றத அர்த்தம். இதில்னா சல்ஃபரோட கண்டென்ட் மிகப்பெரிய லெவலில் குறைக்கப்படும். ஓகேங்களா, ஸோ அதுதான். இப்போ வந்து பாரத் 4 வந்து நம்ம கண்ட்ரியில் இதாகிட்டு இருக்கு. பாரத் 6 வந்து நம்ம 2020 இதிலே வந்து என்ன பாரத் 6 கொண்டு வரணும் அப்படின்றதான் நம்ம கண்ட்ரியோட முக்கியமான இது. அப்போ இதில் குவாட்ரி சைக்கிள்னா என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. நீங்கள் பாரத் 6 எமிஷனை பற்றி தயவுசெய்து ஆன்லைனில் படிச்சுட்டு இதுக்கு வாங்க. ஓகேங்களா, இதில் குவாட்ரி சைக்கிள்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சென்னையில் இருந்திருந்தீங்க அப்படின்னா ஷேர் ஆட்டோ, மஞ்சள் கலர் ஷேர் ஆட்டோ ஒன்று இருக்கும். வெள்ளை கலர் ஷேர் ஆட்டோ வேறு, மஞ்சள் கலர் ஷேர் ஆட்டோ. அதில் 4 வீல் இருக்கும். பட் ஆட்டோவில் என்ன சவுண்டு டடர்ந்து வருமோ அதே சவுண்டு தான் வரும். அதுதாங்க, அதாவது 4 வீல் இருக்கும். பட் என்னென்னா 3 வீலருக்கான மோட்டரை யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, 3 வீலருக்கான இன்ஜினை யூஸ் பண்ணுவாங்க. பட் 4 வீல் இருக்கும். ஓகேங்களா, ஸோ அது வந்து என்ன லைக் ஒரு சின்ன பார்த்தீங்கன்னா இது கார் மாதிரி இருக்கா ஆட்டோ. ஆனால் இதில் இருக்க இன்ஜின் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இதுதான், இது என்னது இவனோட தான். ஓகேங்களா, 3 வீலரோட தான் இன்ஜின் இருக்கும். ஓகேங்களா, ஸோ இது வந்து கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஸோ கொஞ்சம் வந்து என்ன கம்மியான ரேட்டில் வந்து என்ன இது கிடைக்கும். அவ்வளோதான். குவாட்ரி சைக்கிள் வெஹிக்கிள் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அவ்வளோதான். இதை பற்றி எக்ஸஸாக இதில் தெரிஞ்சுக்க வேண்டியது. அதுக்கடுத்து என்ஷூர் டிரான்ஸ்போர்ட் ஃபுட் ஃபார் மைக்ரண்ட்ஸ் சுப்ரீம் கோர்ட் சென்டர் அண்ட் ஸ்டேட். இது நமக்கு தேவையில்லாது. இது மெயின்ஸ் ரிலேட்டட் பாயிண்ட் தான். இதுக்கடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஎல்ஓ அப்படின்றது இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன். அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோன்ட் டைல்யூட் லேபர் லாஸ். ஓகேங்களா, லேபர் லாஸை டைல்யூட் பண்ணாதீங்க அப்படின்றாங்க. ஓகே, என்ன பண்ணாங்க, என்ன இருந்தது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, நீங்கள் லேபர் லாஸ் ரிலேட்டடாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷனில் முக்கியமாக வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 8 கன்வென்ஷன் இருக்குது. ஓகேங்களா, அந்த 8 கன்வென்ஷனில் என்ன பண்ணியிருப்போம், ஒரு 6 கன்வென்ஷன் இந்தியா சைன் பண்ணியிருக்கும், 2 கன்வென்ஷன் சைன் பண்ணியிருக்க மாட்டோம். ஓகேங்களா, ஸோ அது என்னென்ன அப்படின்றதெல்லாம் இந்த வெப்சைட்டில் போயிட்டு படிச்சுக்கோங்க. ஓகேங்களா, இந்த வெப்சைட்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா லேபர் லாஸை டைல்யூட் பண்ணாதீங்க அப்படின்றாங்க. அப்போ என்ன லேபர் லா யார் டைல்யூட் பண்ணலாம்? இப்போ நமக்கு COVID-19 அதிகமாக இருந்ததுனால இந்த உத்தரப்பிரதேஷ், மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ் இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரியில் இருக்கிற லேபர் லாஸை கொஞ்ச நாளைக்கு செல்லுபடி ஆகாது. இப்போ உத்தரப்பிரதேஷ் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3 மாதத்துக்கு செல்லுபடி ஆகாது இந்த லேபர் லாஸ்லாம் அப்படின்னு சொன்னாங்க. இது மத்திய பிரதேஷ் கவர்மெண்ட் கிட்டத்தட்ட 1000 நாட்களுக்கு இந்த லேபர் லாஸ் வந்து செல்லுபடி ஆகாது அப்படின்றாங்க. ஏன்னா லேபர் லாஸில் என்ன இருக்குன்னா there will be a rules and regulation to hire and fire a labor. ஓகேங்களா, ஒரு லேபரை வந்து வேலைக்கு எடுத்துக்கிறதுக்கும் அவரை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கும் அண்ட் அவரை கான்ட்ராக்டில் கொண்டு வர்றதுக்கும் there will be a rules and regulation, huge rules and regulations. ஓகேங்களா, அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை இந்த COVID-19 வந்ததுக்கு அப்புறமா வந்து என்னென்னா ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தால் எக்கனாமி வந்து இம்ப்ரூவ் ஆகாது அப்படின்ற பட்சத்தில் இந்த மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ், குஜராத் கவர்மெண்ட்டில் கொண்டு வருவாங்க. அது வந்து என்ன ஆயிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேபருடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அஃபெக்ட் பண்ணுற மாதிரியே இருக்கும். ஓகேங்களா,
சரி, இப்போ லேபர் லாஸை ஒரு 4 வகையில் நம்ம பிரிக்கலாம். ஓகேங்களா, லேபர் லாஸை 4 வகையில் வந்து பிரிக்கலாம். அது என்னென்னா கண்டிஷன்ஸ் ஆஃப் ஒர்க்கு, வேஜன்ஸ் அண்ட் ரெமுனரேஷன். வேஜ் அண்ட் ரெமுனரேஷன்னா என்னென்னா சேலரிஸை பற்றி பேசுகிறது. அண்ட் சோஷியல் செக்யூரிட்டி. சோஷியல் செக்யூரிட்டினா இந்த இன்சூரன்ஸு, ப்ராவிடென்ட் ஃபண்டை பற்றி பேசுகிறது. அண்ட் செக்யூரிட்டி அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன். இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன் அப்படின்னா டிஸ்பியூட். இண்டஸ்ட்ரியில் ஏதாவது டிஸ்பியூட் வருது, பிரச்சனை வருது அப்படின்னா அதை பற்றினது. ஓகேங்களா, இதுக்கு கீழே என்னென்ன ஆக்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த 4 தலைப்பை கண்டிப்பாக மனப்பாடம் பண்ணிக்கணும். இந்த 4 தலைப்புக்கு கீழே இருக்கிற சில ஆக்டை பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, நம்ம கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் லேபர் லாஸ் கம்ஸ் அண்டர் கன்கரண்ட் லிஸ்ட். ஓகேங்களா, லேபர் கம்ஸ் அண்டர் கன்கரண்ட் லிஸ்ட். கிட்டத்தட்ட 200 ஸ்டேட் லாஸ் இருக்குது, 50 சென்ட்ரல் லாஸ் இருக்குது. ஓகேங்களா, இதை நீங்கள் 4 கேட்டகரியில் பிரிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இதை பற்றின விஷயங்களும் இதுக்கு முன்னாடியே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்க கிட்டத்தட்ட 50 44 லாஸை 4ஆக கொண்டு வர்றதுக்கு நிறையா வந்து ரெக்கமெண்டேஷன் நிறையா டிராஃப்டெல்லாம் இதுக்கு முன்னாடியே விட்டுட்டாங்க. அதெல்லாம் இதுக்கு முந்தின மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ்லேயே நம்ம பார்த்துட்டோம். ஓகேங்களா, ஸோ அவ்வளோதான் இதில். ஸோ இது அகெயின்ஸ்ட் வயலேஷன் அண்ட் ஹியூமன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸு. ஸோ அதை தான் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வாட் இஸ் செடிஷன் லா. செடிஷன் லா அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது ஆர்டிகல் 124A 153A. ஓகேங்களா, ஸோ செடிஷன் லாவை பற்றி நம்ம ஆல்ரெடி இதெல்லாம் மெயின்ஸில் தான் வரும். நமக்கு எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஐபிசியில் உங்களுக்கு 1870s இதை கொண்டு வந்திருப்பாங்க. எதுக்காண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த காலத்தில் நடந்த சுதந்திர போராட்டத்தை வந்து தடுக்கிறதுக்காண்டி. ஓகேங்களா, சரி, இதில் யார் முதல்ல அரெஸ்ட்டாக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பால கங்காதர திலக். ஓகேங்களா, திலக் தான் வந்து ஃபஸ்ட்டு இதில் அரெஸ்டான ஒரு முக்கியமான ஆள். ஓகேங்களா, ஸோ இதுக்கடுத்து நிறையா பேர் அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இதில் ஒரு கேஸும் இருக்குது. அது என்னென்னா கேதர்நாத் சிங் வெஸ்ட் ஸ்டேட் ஆஃப் பீகார் அப்படின்ற ஒரு கேஸும். ஸோ இந்த கேஸ் படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மேலே செடிஷன் போடணும் அப்படின்னா அவர் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்வால்விங் மென்ஷன் ஆர் டெண்டன்சி ஆஃப் கிரியேட் டிஸார்டர். நம்ம ஸ்டேட்டில் ஏதாவது ஒரு டிஸார்டர் கிரியேட் பண்ண மாதிரி அவர் கொண்டு வந்திருக்கணும், அல்லது டிஸ்டர்பன்ஸ் ஆஃப் லா அண்ட் ஆர்டர், அல்லது இன்சைட்மெண்ட் டு வயலன்ஸ், இந்த மாதிரிலாம் கிரியேட் பண்ணணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் அவர் மேலே 124A கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த 124 கான்ஸ்டியூஷனல் வேலிடிட்டியை ஓகே பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, பட் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து செல்ஃப் சென்சார்ஷிப். நம்ம என்ன பேசினாலும் வந்து நாட்டுக்கு அகெயின்ஸ்டாக பேசுகிறோமோ அப்படின்ற மாதிரி ஒரு செல்ஃப் சென்சார்ஷிப் எடுத்துகிட்டு வர மாதிரியே இருக்குது. ஓகேங்களா, அண்ட் இட் அஃபெக்ட்ஸ் டெமோக்ரஸி. ஏன்னா நீங்கள் ஒரு கொஷின் கேட்க முடியலை, டிஃபைட் பண்ண முடியலை, டிஸ்அக்ரி பண்ண முடியலை, என்ன பண்ணாலும் ரைட் டு டிசென்ட்டுக்கு அஃபெக்ட் பண்ணுற மாதிரியே இந்த ஆர்டிகல் 124 வந்து இருக்குது, 124A இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இதுக்கு அடுத்து டெலிகாம் ரெகுலேட்டர் மூவ்ஸ் நேஷனல் நம்பரிங் பிளான். இது தேவையில்லை, வேணால் நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க. இதுக்கு அடுத்து பிரதான் மந்திரி பாரதிய ஜனுஷாதி பரியோஜனா. இதை பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஓகேங்களா, வேணால் நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க. இதுக்கடுத்து எமர்ஜென்சி கிரெடிட் லைன் கேரண்டி ஸ்கீம். இதை பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா, எமர்ஜென்சி கிரெடிட் லைன் கேரண்டி ஸ்கீமை பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்கீம் எதுக்காண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா MSME. ஓகேங்களா, அண்டு முத்ரா பாரோவர்ஸ். ஓகேங்களா, முத்ரா அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா MSME செக்டார்ஸுக்கு கடன் கொடுக்குற ஒரு அமைப்பு. ஓகேங்களா, ஸோ அந்த அமைப்பு இந்த ரெண்டுலேயும் வர்றதுக்கு கொடுக்குற எமர்ஜென்சி கிரெடிட் லைன். நல்லா கிரெடிட்னா என்னங்க, கடன் கொடுக்குறது, அவ்வளோதான். ஓகேங்களா, இது வந்து என்னென்னா கொலாட்ரல் ஃப்ரீ லோன். ஓகேங்களா, என்னென்னா இப்போ MSME வந்து நிறைய பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த COVID-19 பீரியடில். ஸோ அவங்களுக்கு கொலாட்ரல் ஃப்ரீ லோன் கொடுக்குறதா இந்த இதை பற்றி பேசியிருக்காங்க. ஓகேங்களா, 100% கேரண்டி கவரேஜ் டு ப்ரொவைட் நேஷ்னல் கிரெடிட் கேரண்டி ட்ரஸ்டிஷிப் கம்பெனி லிமிடெட். ஸோ இவங்க தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ஸ்கீமை பண்ணுறாங்க. சரி, இவங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வெப்சைட்டில் இருக்குது, போய் தெரிஞ்சுக்கோங்க. நேஷனல் கிரெடிட் கேரண்டி ட்ரஸ்டிஷிப் கம்பெனி லிமிடெட். ஸோ இவங்க தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ப்ரோக்ராமுக்கு கேரண்டி கொடுக்குறவங்க. ஓகேங்களா, அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இப்போ ஒரு பேங்க் இருக்குது, அந்த பேங்க் வந்து ஒரு MSMEக்கு கடன் கொடுக்குது அப்படின்னா அந்த கடன் கொடுக்குற பேங்க்குக்கு இவங்க தான் கேரண்டி கொடுப்பாங்க. ஓகே, அந்த MSMEக்கு திருப்பி கொடுத்துருவாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, ஸோ ஃபார் அடிஷ்னல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 3 lakh crore வந்தோன்னா இவங்க MSMEக்கு வந்தோன்னா கேரண்டி கொடுக்குறாங்க. ஓகேங்களா, ஸோ கிரெடிட் வில் பி ப்ரொவைடட் இன் த ஃபார்ம் ஆஃப் கேரண்டீட் எமர்ஜென்சி கிரெடிட் லைன் ஃபெசிலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப் டு அப்ளிகபிள் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் அனௌன்ஸ்மெண்ட்லேருந்து 31/10/2020 வரைக்கும் இந்த ஸ்கீமில் யாரெல்லாம் வந்து கடன் வாங்குறாங்களோ இவங்களுக்குள்ளே வருவாங்க. ஸோ இந்த பீரியட் படி என்னென்னா there will be a moratorium period of 1 year. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேங்க. இப்போ பாருங்கள், இது ஒரு பேங்க்கு. இந்த பேங்க் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு MSMEக்கு கடன் கொடுக்குறாங்க. ஓகேங்களா, MSME திருப்பி கொடுத்தா அந்த பேங்க் நல்லது, கொடுக்கலாட்டி பேங்க் திவால் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, நான் பர்ஃபார்மிங் அசட்டாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா. அப்போ இந்த கடனை எவனாவது ஒருத்தர் திருப்பி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி கேரண்டி கொடுத்தா இவனுக்கு நல்லா இருக்குமா, அதை கொடுக்குறவன் தான் இந்த நேஷனல் கிரெடிட் கேரண்டி ட்ரஸ்டிஷிப். சரி, இப்படி கேரண்டி கொடுக்குறானே இவனுக்கு ஏதாவது அமௌண்ட் கொடுக்கணும் அப்படின்னா இந்த பேங்க் என்ன பண்ணும் அப்படின்னா இவனுக்கு கடன் கொடுக்குறதுல கொஞ்சம் அமௌண்ட் இவனுக்கு கொடுப்பாங்க. கொஞ்சம் அமௌண்ட் கொடுத்து இதுக்கு மட்டும் கேரண்டி கொடுப்பா, இவ்வளோ அமௌண்ட் அவனுக்கு கொடுத்துருக்கேன், நீ வந்து என்ன பண்ணு கேரண்டி கொடு அப்படின்னு சொல்லி
கொடுப்பாங்க. ஸோ இந்த அமௌண்ட்டை வந்து என்ன இப்போ கொடுக்க வேண்டாம். ஓகேங்களா, அதை தான் வந்து என்ன மொரட்டோரியம் பீரியட் 1 இயர் கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இந்த ஸ்கீம் படி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 4 வருஷத்துக்கு இந்த ஸ்கீமை திருப்பி கொடுக்கணும். இந்த MSME இந்த பேங்க்குக்கு 4 வருஷத்துக்குள்ளே அந்த அமௌண்ட்டை திருப்பி கொடுத்துடணும். அதில் இந்த 4 வருஷத்தில் உங்களுக்கு மொரட்டோரியம் பீரியட் வந்து 1 இயர் கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா, ஸோ இது தவிர நோ கேரண்டி ஃபீஸ். ஓகேங்களா, நோ கேரண்டி ஃபீஸ் வந்து கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. கேரண்டி ஃபீஸ் வந்து கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. சொல்கிறது புரிஞ்சிருக்கும். கேரண்டி ஃபீஸ் யார் கொடுப்பாங்க அப்படின்னா இந்த பேங்க் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த MSMEக்கு இவன் கேரண்டி கொடுக்குறான்ல அதுக்காண்டி என்ன பண்ணணும் அப்படின்னா இவனுக்கு ஃபீஸ் கொடுக்கணும். ஸோ அந்த ஃபீஸ் வந்து கொடுக்க தேவையில்லை. அதேமாதிரி இந்த MSMEக்கு ஒரு வருஷம் என்ன பண்ண தேவையில்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் அமௌண்ட்டையும் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டையும் இவனுக்கு கொடுக்க தேவையில்லை. ஸோ அதுக்கப்புறம் கொடுக்கணும். ஆனால் இதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 9.25 ஃபார் பேங்க்ஸு. இதே இது NBFC கொடுத்தாங்கன்னா கடன் கொடுத்தாங்க அப்படின்னா 14% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுத்துக்கலாம். NBFC ஒரு MSMEக்கு கடன் கொடுக்குறான் அப்படின்னா 14% வரைக்கும் என்னென்னா அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வச்சுக்கலாம். இதே இது ஒரு பேங்க் கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு 9.25% வரைக்கும் வச்சுக்கலாம். ஓகேங்களா, இதுக்கடுத்து பிரதான் மந்திரி வய வந்தன் யோஜனா இது நம்ம பார்த்தாச்சு. ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி அதுக்கடுத்து பிரதான் மந்திரி மத்ஸ்யா சம்பதா யோஜனா. இந்த பிரதான் மந்திரி மத்ஸ்யா சம்பதா யோஜனா அப்படின்றது ப்ளூ ரெவல்யூஷன். மத்ஸ்யா அப்படின்றது மீன் அப்படின்னாலே கடலுக்கு இடையில் கிடைக்கிறது, அதுதான் ப்ளூ ரெவல்யூஷன். ஓகேங்களா, இதில் 2 ஸ்கீமும் இருக்குது. சென்ட்ரல் செக்டார் ஸ்கீமும் இருக்குது, சென்ட்ரலி ஸ்பான்சர் ஸ்கீமும் இந்த இதுக்குள்ளே இன்க்ளூட் ஆகுது. இதில் 2 காம்பனண்ட்டுமே இன்க்ளூட் ஆகுது. ஓகேங்களா, ஸோ இது மொத்தம் பார்த்திங்க அப்படின்னா 5 வருஷத்துக்கு இந்த ஸ்கீமு 2021 2024-25 வரைக்கும். ஓகேங்களா, இது எந்த மினிஸ்ட்ரி கீழே வருது அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபிஷரிஸ் அண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரி அண்ட் டைரிங் கீழே வருது. ஓகேங்களா, ஸோ நீங்கள் இதை பற்றி இன்னும் கொஞ்சம் தெளிவாக படிக்கணும் அப்படின்னா இந்த ஸ்கீமை பற்றி இன்னும் கொஞ்சம் தெளிவாக படிக்கணும் அப்படின்னா அந்த ஒரு வெப்சைட் காமிச்சிடலாம், அதில் போய் படிங்க. ஓகேங்களா, இதில் சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம் அண்ட் சென்ட்ரலி ஸ்பான்சர் ஸ்கீம். ஸோ சென்ட்ரலி ஸ்பான்சர் ஸ்கீமில் 2 வருது, நான் பெனிஃபிஷியரி ஓரியன்ட், பெனிஃபிஷியரி ஓரியன்ட். ஓகேங்களா, ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்ஹான்ஸ்மெண்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் அண்ட் ப்ரொடக்டிவிட்டி, போஸ்ட் ஹார்வெஸ்ட் மேனேஜ்மெண்ட், ஃபிஷரிஸ் மேனேஜ்மெண்ட் இதுக்கெல்லாம் வந்து என்னென்னா இது கொடுக்குறாங்க. இதோட மேஜர் பெனிஃபிட் என்ன அப்படின்றது இதில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ ஃபிஷரிஸ் செக்டாரில் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வருது. 5 lakh ஃபிஷர்ஸ் இவங்களுக்குலாம் வந்து என்ன எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இதில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இந்த வெப்சைட்டில் கொஞ்சம் இந்த பிரதான் மந்திரி மத்ஸ்யா யோஜனாவுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா இது இப்போ கொண்டு வந்த ஸ்கீம். ஓகேங்களா, 2018 கொண்டு வந்த ஸ்கீம்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா படிச்சுக்கோங்க, கண்டிப்பாக படிச்சுக்கோங்க, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கடுத்து பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா ஆல்ரெடி பார்த்தது, MG நரேகா ஆல்ரெடி பார்த்த ஸ்கீம். ஓகேங்களா, சரி ஓகே, இது வந்து ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு அடுத்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.